இயேசுடைய சீசர் வேற. இயேசுடைய எத்தனை சீசரில் ஒருத்தர்? 12 சீசரில் ஒருத்தர். ரொம்ப க்ளோஸாக இருந்த 3 பேரில் ஒருத்தர். 12ல் 3 பேர் க்ளோஸாக இருந்தாங்க, அதுலேயும் ஒருத்தர். வேற பேதுரு பற்றிய சிறப்புகள் தெரிஞ்சு பேசலாம். மீன் பிடித்தவர் அவர். அவருடைய தொழில் வந்து மீன் பிடிக்கிற தொழில். அதனால் அவருக்கு படிப்பறிவு இல்லை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இதில் வந்து பேதுரு அவங்க அண்ணன் நினைக்கிற அந்திரையா இல்லை பேதுரு ஃபஸ்ட்டாக அண்ணன் தம்பியில் பிரச்சனை இருக்குது, நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. பேதுரு அந்திரையா 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க 2 பேருமே படிக்காதவங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பேதுரு வந்து படிக்காதவன்றது மாதிரி நமக்கு உறுதியாக தெரியுது. அதுக்கப்புறம் யோவானும் இன்னொருத்தரும், அவங்களும் 2, மொத்தம் 4 பேர் மீன் பிடிச்சவங்க இயேசு கூட வந்தோம். யோவானு வேறு யார்? அந்திரேயா. பேதுரு அந்திரேயா அண்ணன் தம்பி. யோவானுடைய அண்ணன் தம்பி யாக்கோபு. இந்த 2 பேருமே அண்ணன் தம்பி மாதிரி, வேறு வேறு அப்பா, ஒரே அண்ணன் தம்பி இல்லை. பேதுரும் அந்திரேயாவும் அண்ணன் தம்பி, யோவானும் யாக்கோபும். இந்த 4 பேருமே மீன் பிடிச்சவங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. ஒரு நாள் வந்து இயேசு பேதுரு படகுல பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம், அன்றைக்கி ஃபுல்லாக மீனே கிடச்சிருக்காது. பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த படகு வந்து ஆழத்தில் எடுத்துக்கொண்டு போய் போடுன்னு சொல்லும்போது நிறைய மீன் கிடைக்கும். இப்போ நிறைய மீன் கிடைக்கும்போது பக்கத்தில் இருக்க போட்டை கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த போட்டில் நிறைய அளவுக்கு மீன். அந்த பக்கத்தில் இருந்த போட்டு யார்? இந்த யோவானும் யாக்கோபுடைய அந்த படகு. அதனால் அப்போ இருந்து இந்த 4 பேருமே வந்து மீன் பிடிச்சவங்க, இயேசு கூட சீசர்கள் ஆனவங்க. அதில் பேதுரு ஒருத்தர். ஆனால் நம்ம இங்கே வந்து சிலர் வந்து வேதத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. சிலருக்கு வந்து நான் எழுத வாசிக்க தெரியாது, எப்படி படிக்க முடியும்? ஆனால் பேதுரு வந்து படிக்க தெரியாதது தான். ஆனால் அவர் எப்படி எழுதியிருப்பார் இதை? பேதுரு படிக்க தெரியாத வருது, படிக்க தெரியாத, வாசிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. எப்படி எழுதியிருப்பார்? வேறு ஆளை வச்சு சில்வானு அப்படின்ற ஒருத்தர், அவருடைய உடன் ஊழியர், அவர் வச்சு தான் ஒரு இது எழுதுகிறார். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ எக்ஸாம்லாம் எழுத போகிறீங்க. ஒரு சில பேர் எழுதிருக்கீங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொருத்தவங்க சொல்லி எழுதுறது, உங்களுக்காக ஒருத்தர் எழுதுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்துலேயே நடந்த ஒரு சம்பவம். சரி, வேறு பேதுரை பற்றி சிறப்பு வேறு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு போப்பு, முதலாவது போப்பு. ஃபஸ்ட்டு போப்பு. போப்புன்னு யாருன்னு தெரியுமா? இப்போ இதை வேறு வந்து இந்த ஆர்சி மக்கள் வந்து முதல் போப்பாக எடுத்துக்கிட்டாங்க பேதுரு. ஏன் முதல் போப்பாக எடுத்துக்கிட்டாங்க? போப்புன்னா தெரியுதுல்ல, இப்பவும் போப்பாண்டவர் இருக்கிறார். எங்கே இருக்கார்? போப்பாண்டவர்னு சொல்லுவாங்க ஆர்சி மக்கள். போப்பாண்டவர் யார்? பெரிய ஆள். அவர் தான் நேரடியாக கடவுள்கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அவங்க வந்து பேதுரை வந்து முதல் போப்பாண்டவராக எடுத்துக்கிட்டாங்க. ஏன் எடுத்துக்கிட்டாங்க? ரிச்சர்ட் சொன்னதுனால அது பேசுகிறோம், அது முக்கியம் தான். படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் தான் போப்பாண்டவர், முதல் போப்பாண்டவர். ஏன் அப்படி போப்பாண்டவர் எடுத்தாங்க? 12 பேர் இருந்தாங்களே, ஏன் பேதுரை எடுத்தாங்க? ரிச்சர்ட் சொல்லி நீ தான் சொல்லணும். நீ தான் ஆரம்பிச்ச. என்ன காரணமாக இருக்கும் பேதுரு போப்பாண்டவர் எடுத்ததுக்கு? ஆண்டவருக்கு விசேஷித்தவர். வேற எப்படி விசேஷித்தவர்? ஒரு நாள் வந்து இயேசு கேட்குறாரு, என்னை வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எலியா, செத்தவர் உயிரோடு வந்துட்டார், இயேசுவை வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து வேற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக உங்களை பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இயேசு கேட்பார் சீசர்கள்ட்ட, 12 பேரில். அப்போ பேதுரு ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார்? நீங்கள் தான் ஆண்டோடைய பிள்ளை, மேசியா அப்படின்னார். அப்போது இயேசு ஒரு வார்த்தை சொல்வார். என்ன வார்த்தை சொல்வார்? அவருக்கு தான் மாம்சமும் ரத்தமும், அதாவது நீ வந்து சொந்த அறிவினால இதை தெரிஞ்சுக்கல, மேலே இருக்க அப்பா தான் இந்த வெளிச்சத்தை உனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. அதனால் உன் மேலே சபையை கட்ட போகிறேன்னு சொல்வார். உன் பேரை நான் மாற்றுறேன். பேருன்ற பேர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இவருடைய ஒரிஜினல் பேர் சீமோன். பழைய பேர், ஒரிஜினல் பேர் வந்து சீமோன். இவருடைய பேர் சீமோன் தான். பேருன்ற பேர் வந்து யார் கொடுத்தது? இயேசு தான் கொடுத்தார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, கல்பாறை மேலே என் சபையை கட்டுவேன், ஒன்றை வந்து உன் பேரை மாற்றுறேன். பேருன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா கல்பாறை தான், ரொம்ப கிடையாது. பாறை மாதிரி, நீ பாறை மாதிரி இருப்ப உறுதியாக, அதனால் உன் மேலே நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்ற அர்த்தம். அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேதுரு வந்து போப்பாண்டவரான ரிச்சர்ட் புரிஞ்சுக்கிறியா? இந்த பேதுரு மேலே நான் சபையை கட்டுவேன்னு இயேசு சொன்னதுனால பேதுரு தான் முதல் போப்பாண்டவர் அப்படின்னு சொல்லி ஆர்சி மக்கள் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க வேறு கதையெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் காரணம் இதுதான்.
சரி, வேற பேதுரு பற்றி வேற என்ன சிறப்பு? படிப்பறிவு இல்லாதவர், 12 பேரில் ஒருத்தர், 3 க்ளோஸ் டீச்சர்ஸில் ஒருத்தர். வேற இந்த மாதிரி இயேசு வந்து அவர் சிறப்பானவர் சொல்கிறார். 12 பேரில் இருந்தாலும் ஒன்றா மூலமாக தான். ஆனால் இவர் மூலமாக தான் இஸ்ரவேல் சமுதாய சபை கட்டப்பட்டுச்சு. இஸ்ரவேல் சமுதாயத்து மத்தியில் சபைக்கு முதல் ஆள் வேணும். ஏன்னா இவருடைய முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் வராங்க? 3000 பேர். யார்? யூதர் தான். 3000 யூதர்கள் வந்து இவர் சபையில் சேர்ந்தாங்க இவர் பண்ண ஒரு பிரசங்கத்தில். இதெல்லாம் அவருடைய சிறப்பு. முதல் பிரசங்கம் பெந்தைக்கோஸ்தே அந்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் பேர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் வந்து நெகில் அடித்து நிறைய பேர். ஆமாம், இவர் நிழல் பட்டால் கூட நிறைய பேர் சுகமானாங்க. வேற பேதுரை பற்றி சிறப்பு? அவரை சிலுவையில் அறையும்போது நம்ம இவருடைய கடைசி மரணத்தில் வந்து இவரையும் சிலுவையில் அறையத்தான் போனாங்க. அவர் சொல்கிறார், இயேசு மாதிரி என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், அந்தளவுக்கு எனக்கு மரியாதைலாம் வேண்டாம், என்னை தலைகீழ அதை அப்படின்னு சொல்லி தலைகீழ அவர் அடித்து தான் பண்ணாங்க, சிலுவையில் அடித்து தான் பண்ணாங்க. வேற? ஆனால் இயேசுவை பிடிக்கும்போது என்ன பண்ணார் இவர்? அதையும் மறந்துடக்கூடாது. காதை வெட்டிட்டார். காதை வெட்டினவர் இவர் தான். அரசு பண்ணும்போது மறுதளிச்சு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னோம். வேலைக்காரி அந்த வேலைக்காரி வந்து கேட்குறாங்க, நீ இந்த இயேசு கூட இருந்தவர் தானே? இயேசு பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேதுருட்ட கேட்குறாங்க, நீ அவர் கூட இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி பயந்து போய், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. சேவர் 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சவர் பேதுரு. வேற எதாவது இருக்குதா? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் பேதுரை பற்றி எழுதணுங்கும் போது இப்போ இந்த எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் பேதுரை பற்றி எழுதுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். எழுத தெரியாத கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக எழுதுவாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், சும்மா பேசலை. உங்கள் மனசில் இது பதியணும். பேதுருன்னொடனே இவ்வளோ சம்பவங்கள் உங்கள் மனசில் வரணும், ஞாபகத்தில் வரணும். இதை நீங்கள் திரும்ப எழுதினாலே போதும், உங்கள் எக்ஸாமெல்லாம் அவ்வளோ வரணும்னு கிடையாது. உங்கள் எக்ஸாம் இவர் யூதருக்கு தான் பாஸ்டரு. ஆனால் புரஜாதியை வந்து இவர் வந்து வெறுத்திட்டு இருந்தார். மற்ற ஜாதிக்கெல்லாம் அந்த இயேசு கிடையாது, கடவுள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மனசில் இருந்துச்சு. அதை மாற்றினார் ஆண்டவர். இவர் வந்து பொன்னொல்லி வீட்டுக்கு போக வச்சார். பொன்னொல்லின்றது வந்து புரஜாதி. அந்த வீட்டுக்கு போக வச்சு அங்கே போய் இவர் போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே 12 பேர் மேலே ஆவியானவர் இறங்கி வர்றாரு. அப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மேலே இறங்கி வந்த மாதிரி அவங்க மேலே இறங்கி வர்றப்போ நம்ம இயேசு வந்து புரஜாதிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவர் மனசு மாறினார். வேற யூதர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள். அவங்க பார்வையில் அவங்க உயர்ந்தவங்க. இப்போ நம்ம ஊரில் பிராமணர்ஸ் நம்ம உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி உயர்ந்தவங்க தான். ஆண்டோடைய பார்வையில் அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, நம்ம அவங்க கூட சேர்த்த மாட்டாங்க. இது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற அடிப்படையில் இல்லை, கடவுளுக்கு பிடிக்காதவங்க. இவங்க வந்து இவங்க விருத்த சேதனை பண்ணுறதுனால மற்றவங்களாம் விருத்த சேதனை பண்ணாதவங்க. இவங்க வந்து எதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்கன்னா, விருத்த சேதனை பண்ணவங்களாம் கடவுளுக்கு பிடிச்சவங்க, கடவுள் சொன்னதை இவங்க செய்கிறாங்க. அதனால் இவங்க விருத்த சேதனை பண்ணவங்களாம் கடவுள் பிடிச்சவங்க, மற்றவங்களாம் கடவுள் பிடிக்காதவங்க. அந்த அடிப்படையில் வராங்க. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அது சுத்தமானவங்க சுத்தம் இல்லாதவங்களாம் சொல்லுவாங்க. இந்த விருத்த சேதனத்தை வச்சு சொல்லணும். நிறைய சடங்குகளை அவங்க கடைப்பிடிப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கால் கழுவு, இதெல்லாம் வந்து அந்த யூதர்களுக்கு இருந்த இப்போ பிராமணர் மாதிரி அவங்களெல்லாம் காப்பி அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம சுத்தமானவங்க அவங்க சுத்தம் இல்லாதவங்க அப்படி பின்னாடி வந்துச்சு. முஸ்லீம் அது கடைப்பிடிக்கிறாங்க. முஸ்லீம் அந்த மாதிரி தான் கடைப்பிடிக்கிறாங்க. முஸ்லீம் ஏன் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க? எப்படி வந்திருப்பாங்க? இவங்களை கற்றுக்கொண்டு இவங்ககிட்ட இருந்து. ஏன்னா இவங்க இஸ்ரவேலுக்கு முன்னாடி அவங்க தான் இஸ்மவேல்லேருந்து தான் அவங்க வராங்க. இஸ்மவேல் சந்ததி தான் முஸ்லீம்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஆபிரகாமுக்கு முதல் பிள்ளையே இஸ்மவேல் தான். விருத்த சேதனை பண்ணும்போது இஸ்மவேலும் சேர்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த உடன்படிக்கையில் வந்துடுறாங்க. ஆனால் உண்மையான விருத்த சேதனை என்னன்றது வந்து அதுக்கப்புறம் பவுல் விளக்குறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது விருத்த சேதனை தேவையில்லை. வந்து யூதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த அடிப்படையில் அவங்க வர்றாங்க. விருத்த சேதனத்தில் வந்து சில நன்மைகள் இருக்குது. ஆனால் இயேசு வந்து அதெல்லாம் முடிச்சு வைக்கிறார். சிலுவையில் வந்து முடிச்சு இயேசுமே விருத்த சேதனை பண்ணப்பட்ட 8ஆம் நாள் அவர் வந்து சில சடங்கெல்லாம் முடித்து அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றார். அந்த பழைய ஒப்பந்தத்துக்கு, பழைய உடன்படிக்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டு புதிய ஒப்பந்தத்தை அவருடைய ரத்தத்தினால தொடங்கி வைக்கிறார். இந்த புதிய ஒப்பந்தத்தில் வந்தால் தான் ஆபிரகாமுடைய உண்மையான ஆசீர்வாதம் இருக்குது. சொல்லுவாங்க, இஸ்மவேல்னு சொல்லுவாங்க, ஈசாக்கு பிள்ளைகள், யூதர்களும் சொல்லுவாங்க எங்களுக்கு தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தான் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் கிடைக்காது.
நீங்கள் இயேசுக்குள்ளே வந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்றது வந்து பவுல் அதுக்கப்புறமா இருக்கிறார். ரோமரில் நம்ம படிக்கும்போது அதை படிப்போம். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பேதுரை பற்றி நிறையா பேசிட்டோம். இன்னும் இதெல்லாம் உங்கள் மனசில் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் நேரத்தில் அதெல்லாம் சொல்ல முடியும். உங்கள் மனசில் எக்ஸாமுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம இவர் எழுதுனதை படிக்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் எழுதுனதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா புரியும். அதுக்கு அதெல்லாம் பேசுகிறோம். புரியுதா? ஏன்னா அவர் என்ன நோக்கத்தில் எழுதினார், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவர் எழுதின காரியங்களை படிக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரிகிறதுக்கு வசதியாக இருக்கும். வேறு ஏதாவது? இவருக்கு மனைவி பிள்ளைங்கள்லாம் பேதுருக்கு மனைவி பிள்ளைகளாக இருந்தாங்க. பவுலுக்கு தான் இல்லை, ஆனால் பேதுருக்கு மனைவி பிள்ளைகளாக இருந்தாங்க. ஏன்னா பவுலே சொல்லுவார், நானும் பேதுரு மாதிரி கொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிகிட்டு அலையலாம் அப்படின்னு சொல்லுவார். நானும் பேதுரு மாதிரி காணிக்கைலாம் வாங்கி சாப்பிட்லாம், இவர் காணிக்கை வாங்கி சாப்பிட்டு பவுல் வந்து காணிக்கை வாங்காமலே ஊழி செஞ்சவர், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். வேறு ஏதாவது? இவர் வாயாடி அந்த 12 பேர்லேயே வாய் பேசுகிறவர். நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம், சிலர் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போ அமுதாரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேசிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஆள் இவர். அந்த இப்போது கிளாஸில் வந்து அதிகமாக பேசுனது யார்? அமுதா தான். அதே இப்போ வந்து பூமி பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இவர். டக்குன்னு பேசிடுவார். பேசுறதுனால நல்லது, எதுவுமே டக்குன்னு செய்வார். இப்போ வந்து இயேசு நடந்து வர்றது தண்ணியில், இவருக்கும் நடக்கணும்னு ஆசை. கூட 12 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வராத ஆசை இவருக்கு வருது. நானும் நடக்கட்டுமான்றார், இறங்கி நடக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள், டக்குன்னு எதையும் செய்யக்கூடிய ஒருத்தர். வேற அவரை பற்றி, பேதுரை பற்றி? ஆமாம், அது நம்ம பேச இயேசு வந்து தெரியலைன்னு சொன்னார் பயத்தில். ஆனால் அதே இயேசுக்காக அவர் வந்து தலைகளை சிலுவையில் கடைசியில் அறையப்பட்டார். அது வந்து மாம்சத்தில் நீங்கள் உங்கள் கூட சாதக்கு ரெடின்னு சொன்னவர் தான். ஆசை தான், ஆனால் உள்ள பலன் இல்லை. சாத்தான் சோதிக்கிறான். இந்த சோதனையில் வந்து அவர் வந்து ஜெபம் பண்ணனால, ஆவியில் பலன் இல்லாதனால மறுதளித்து தோற்று போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். வேறு ஏதாவது பேதுரை பற்றி? இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது, இன்னும் இருக்குது, நம்ம தியானிச்சுன்னா நான் போகும். இவர் வந்து 2 கடிதத்தை எழுதுறாரு. முதல் கடிதத்தை வந்து என்ன நோக்கத்தில் எழுதுறாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இவர் இந்த கடிதத்தை எழுதும்போது இவர் ஊழியத்துக்கு வந்து ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் எழுதுறாரு. இப்போ வந்து இந்த நற்செய்தி வந்து உலகம் முழுக்கும் பரவிடுச்சு. ரோமர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எப்படி இஸ்ரேல் வந்து நிறைய நாட்டை ஆண்டாங்க, ஆங்கிலேயர் வந்து எப்படி நிறைய நாட்டை ஆண்டாங்களோ அதே மாதிரி இயேசு காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ரோமர்கள் தான் நிறைய நாடுகளை படித்து ஆட்சி செய்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் நாடுமே ரோமர்கள் கீழே இருந்துச்சு. ரோம நாடுகள் எல்லாமே இப்போ வந்து பரவிடுச்சு. ரோமர் தான் வந்து எல்லா நாட்டுக்கும் ரோடு போட்டவங்க. இப்போ எப்படி இங்கே ஆங்கிலேயர் வந்து ட்ரெயின் போட்டாங்க, ட்ரெயின் ரோடு போட்டாங்க, மற்ற ரோடு போட்டாங்களோ, அவங்க போட்டது வந்து வியாபாரத்துக்காக போட்டாங்க. அதே மாதிரி தான் ரோமர்களும் வந்து நிறைய ஊர்களுக்கு போகிறதுக்கு ரோடுகள்லாம் போட்டாங்க. அந்த ரோடெல்லாம் போட்டது எதுக்கு வசதியாக போச்சுன்னா, நற்செய்தியை கொண்டு போகிறதுக்கு வசதியாக போச்சு. அதனால ரோமர் காலத்தில் வந்து இயேசு பிறந்து அவர் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கப்புறம் நற்செய்தி வந்து இந்த ரோமர்கள் வந்து எல்லா நாடுகளும் ஆள்றாங்க, ரோடு போட்டிருக்காங்க, மக்கள்லாம் அங்கங்கே போகிறாங்க. அது மூலமாக நற்செய்தி பரவுறதுக்கு வந்து ஏதுவாக இருந்துச்சு. இப்போ பேதுரு இது எழுதும்போது நிறைய ஊர்களுக்கு வந்து நற்செய்தி பரவிடுச்சு, நிறைய ஊர்களில் சபைகள் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் சபைகள் ஒரு பக்கம் வருது, ஆனால் சபை துன்புறுத்துறதும் நடக்குது. எங்கெல்லாம் சபை தோணுதோ அங்கெல்லாம் துன்புறுத்துதல், உபத்திரவங்கள் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் சபை கட்டப்பட்டுச்சோ அங்கெல்லாம் வந்து உபத்திரவமும் வருது. அந்த உபத்திரவத்தை நீங்கள் சகிக்கணும். சிலர் வந்து கஷ்டம் வந்தோடனே விசுவாசத்தை விட்டு போயிடறாங்க. பிரச்சனை வந்தோடனே நமக்கு எதுக்கு அந்த வம்பு பேசாமல் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகலான்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அப்படி போகிறவங்களை பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது. நீங்கள் அப்படி போகாதங்க, இயேசு மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டோன்னா இயேசு கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது, நமக்கு ஒரு புகழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்குது. இப்படி சிலருக்கு வந்து பயம் வருது, கஷ்டம் வரும்போது பயம் வருது, சந்தேகங்கள் வருது. இயேசு உண்மையிலேயே ஆண்டவர் தானா, இயேசு கடவுளுடைய மகன் தானா, நம்மளை காப்பாற்றுவாரா அப்படின்னு சந்தேகங்கள் வருது, குழப்பங்கள் வருது. அதனால வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் இருக்கும். இந்த பூமியில் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது உபத்திரம் உங்களுக்கு இருக்கும். அதான் நீங்கள் அவரை நம்பி வாழும்போது நீங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது, நித்தியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இருக்குது. அப்புறம் விசுவாச சோதனைகள் வந்து எதுக்காக வருது அப்படின்னா, அந்த சோதனை மூலமாக நம்மளை சுத்திகரிக்க ஆண்டவர் பார்க்குறாரு. சோதனை வந்து சும்மா கொடுக்கல, சோதனை மூலமாக அவங்க வாழ்க்கை வந்து சுத்தமாகும்.
நீங்கள் சோதனைக்குள்ளே போகலை, சோதனையில் உங்களை விட்டு கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து முதல்ல இந்த மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் கொஞ்சம் கரை அழுக்கு இதோடு வந்திருப்போம், அதே மாதிரி இருக்கும். அந்த சோதனை எதுக்காக வருது அப்படின்னு, எப்படி தங்கத்தை வந்து நெருப்பில் போட்டோடனே தீயில போட்டோடனே அந்த தங்கம் சுத்த தங்கமாக மாறுதோ, அதே மாதிரி விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் சுத்தமாவீங்க அப்படின்றது தான். ஸோ இந்த 3 கருத்துக்களை முக்கியமாக வச்சு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இதுதான் நோக்கம். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? ரோமருக்கு வந்து முதல் கடிதத்தை ஏன் எழுதுகிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த 3 காரியத்தை சொல்லணும். என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். மறந்துச்சு அதுக்குள்ள. ரோமருக்கு வந்து அதான் சரி. பேதுரு வந்து முதல் கடிதத்தை வந்து என்ன நோக்கத்தில் எழுதுகிறாருன்னு கேட்டால் அந்த 3 காரியத்தை சொல்லணும். என்ன 3 காரியம்? இப்போ சொன்னது தான். ஆள் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் சோதிக்கப்படும். வெறும் விசுவாசம்னு சொல்லக்கூடாது. விசுவாசம் வந்து சோதிக்கிறாரு. ஆண்டவர் விசுவாசத்தை சோதிக்கிறாரு. சோதிச்சா தான் அது உண்மையான விசுவாசமா, உண்மையான தங்கமா, உண்மையான தங்கம் இல்லையான்னு தெரியும். ஒரு பொருள் கிடைக்குது, அது தங்கம் மாதிரி இருக்குது, இந்த தங்கத்தை நெருப்பில் தூக்கி போடத்தான் தங்கமா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரி நம்ம விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த விசுவாசம் சோதனையில் போகும்போது தான் அது உண்மையான விசுவாசமா இல்லையான்னு தெரியும். அதனால் உங்களுக்கு சோதனை இருக்கும் அப்படின்றது வேற, சோதனை நீங்கள் சகிச்சு கொள்ளுங்க அப்படின்றது வேற. குழப்பம் இருக்குது. என்னால் குழப்பம் இருக்குது? விசுவாசிகளுக்குள்ள குழப்பம் இருக்குது. ஏன் குழப்பம் இருக்குது? குழப்பங்கள் ஏன் வருது இந்த இதில்? பொதுவாக இல்லை, இங்கே இந்த பேதுரு எழுதின கடைசி மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து ஆண்டவர் ஏற்றிட்டு வந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க துன்புறுத்துறாங்க, பேசுகிறாங்க, பல காரியங்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு கூட காலைல பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இவர் வந்து குடும்பத்துக்கு சபை கட்டலை, அவர் குடும்பத்தை கட்டிக்கிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரும். ஒரு குடும்பத்துக்கு சபையை கட்டுறதுக்கு மேலே அவர் வீட்டை நல்லா கட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் வீடை கட்டுறதுக்கு நான் ஆண்டவர் எப்படி எனக்கு உதவி செஞ்சாரு வேறு, நான் குடும்ப சபையை கட்டுறதுக்கு நான் எப்படி பாடுபட்டுறது வேறு. இந்த சந்தேகம் மக்கள் சொல்லும்போது எனக்குள்ள சந்தேகம் வரும். அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து குடும்பத்துக்கு சபை கட்டாமல் வீட்டை தான் கட்டினானா அப்படின்னு கேள்வி வரும். வருமா வராதா? குழப்பம், அது ஒரு குழப்பம். இப்போ உண்மையிலே நான் வந்து குடும்பத்துக்கு சபையை கட்டுறதுக்கு கவனம் செலுத்தாமல் வீட்டை கட்டுறதுக்கு கவனம் செலுத்தினேன்னா அப்படின்னு என்ன நானே சோதிச்சு பார்க்கும்போது தெரியும், நான் அப்படி கவனம் செலுத்தியிருந்தேன்னா அது வேறு, ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் கவனம் வந்து சபையை கட்டுறது தான் கவனம் செலுத்தினேன், ஆனால் வீட்டை அவர் கொடுத்தாரு அப்படின்றத என் வாழ்க்கையில் அனுபவம். ஆனால் அது புரியுறதில்லை. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். இது வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்தில் வரும்போது தப்பாக நிறைய காரியங்கள் பேசுவாங்க. உண்மையிலே தப்பு செஞ்சு அதை சொன்னால் நம்ம திருத்திக்கணும், அது வேறு விஷயம். உண்மையிலே நான் வந்து குடும்பம் பேரை சொல்லி காசை வாங்கி வீட்டை கட்டியிருப்பேன் அப்படின்னா அது நான் செஞ்ச தப்பு, அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சரியாக திருத்திக்கணும். திருத்தினா தான் ஆண்டவர் என்னை வந்து பயன்படுத்துகிறார், அது வேறு விஷயம். ஆனால் தப்பாக சொல்லும்போது நமக்குள்ள குழப்பங்கள் வரும். அது மாதிரி விசுவாசத்தில் வந்தவங்க வந்து தப்பாக பல காரியங்கள் சொல்லுவாங்க. வந்து வெள்ளக்காரன் காசு வாங்குறதுக்காக போகிறாங்க, அல்லது ஏதோ ஒளிக்காரங்க ஏதோ கொடுக்குறாங்கன்ட்டு போகிறாங்க, வேறு எதாவது அந்த மாதிரி பல காரியங்களில் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடாதுங்க, உங்களுக்கு நித்தியத்தில் ஒன்று கிடைக்கப்படும். நான் இது சொல்லும்போது என் மனசில் வருது வந்து எங்கள் வீட்டு டெடிகேஷன் வைக்கும்போது நீங்கள் நிறைய பேர் வரல, இது வந்து கொரோனா நேரத்தில். அப்போ என் வாயிலுக்கு வந்த ஒரு காரியம் வந்து பேதுரு வச்சு தான் சொன்னேன். நான் பேதுரு வந்து 156 மீன் கிடச்சிச்சு. இது இப்போ கிடைப்பா, முதல்ல ஒரு தடவை மீன் கிடைச்சது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நிறைய மீன் கிடச்சிது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கூட வாழ்ந்ததுக்கப்புறம் அவர் இயேசு சிறுவில் அறிக்கப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் இவர் மீன் பிடிக்க போயிடுவார். அப்போது இயேசு அங்கே போய் பார்த்து இப்போ அங்கே ஒரு மீன் பிடிக்க வைப்பார். அப்போ தான் அவருக்கு திரும்ப இயேசுடைய காரியங்கள் நல்லா புரியும். அந்த வசனத்தை சொல்லி தான் சொன்னேன் நான். இந்த வீட்டு டெடிகேஷன் அன்றைக்கி சொன்ன காரியம் என்னென்னா, எனக்கு அந்த ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கிடச்சிது வீடு கட்டுறது. அது வந்து வேற ஒரு முறையில், அதாவது குடும்ப ஊழியத்து கொடுத்தது எல்லாம் அங்கே கட்டலை, நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், 20 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் பார்த்தவங்க வந்து எங்கள் மேலே பரிதாபம், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, சரியாக ஊழியம் செய்ய முடியாத காலகட்டம். என் மேலே பரிதாபப்பட்டு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன்றவர், அதை சாட்சியாக சொல்லிடுறேன். ஒரு 1 லட்ச ரூபா அனுப்புவாராக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு, அது ஒரு 50,000 அனுப்புவாராக இருக்கும். அவர் வந்து ஒரு லெட்டர் தான் அனுப்புகிறேன், உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் அனுப்பு, நான் வந்து உனக்கு ஒரு கிறிஸ்மஸ்க்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு. அவருக்கு நான் ஒரு பதில் அனுப்புகிறேன். அதாவது நீங்கள் அனுப்புகிற காசை வந்து அவர் எவ்வளோ அனுப்ப போகிறேன்னுலாம் சொல்லலை. நீங்கள் அனுப்புகிற காசை வந்து எனக்கு வீடு கட்டுறோம், ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி போட்டிருக்கேன், அதில் வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா
என்எல்சிலேருந்து எடுத்து அதை வச்சு கட்ட முடியல. நீங்கள் அனுப்புகிற பணத்தை சேர்த்து கட்டிக்கலாமா, கிறிஸ்மஸுக்கு எனக்கு கிஃப்ட் அனுப்புறதை வச்சு நான் கட்டிக்கலாமான்னு அவர்கிட்ட ஒரு பதில் லெட்ரு போடுறேன் நான். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றாரு. அப்போ நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபா கணக்கு போட்டு 20 லட்ச ரூபா ஆகும் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் லெட்டர் அனுப்புறேன். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் அவர் அடுத்த மெயில் என்ன அனுப்புனார் அப்படின்னா, உனக்கு 20 லட்ச ரூபா நான் அனுப்புகிறேன், நீ வீட்டை கட்டிக்கோ அப்படின்னு. இப்படி தாங்க நாங்கள் வீடை கட்டணும். இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சீடு வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஆண்டவர் வந்து செஞ்ச ஒரு காரியம். எனக்கு அந்த லெட்டர், அந்த 20 லட்ச ரூபா அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த லெட்ரு வந்த உடனே எனக்கு வந்த ஞாபகம், பேதருக்கு வந்து இந்த 156 மீன் பெரிய மீன் பிடிப்பார் அவர். அப்போ ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த 20 லட்ச ரூபா கிடச்சாலும் அதே மாதிரி தான் சந்தோஷம். ஆனால் வீட்டிலாம் கட்டி முடிச்சிட்டோம். 2 வருஷம் கழிச்சு, 2-3 வருஷம் கழிச்சு அது கட்டி முடித்தோம். கட்டி முடிச்ச அன்றைக்கி நான் சொல்லும்போது சொன்னேன், பேதருக்கு வந்து அந்த 156 மீன் பிடிச்சப்போ கிடைச்ச சந்தோஷத்தை விட அவர் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இருந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமா, இல்லை 156 மீன் கிடைச்சப்போ இருந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமா? உங்களுக்கு எப்படி தோணுது? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 156 மீன் சாப்பிட்டே முடிஞ்சு போச்சு. ஒருவேளை 156 மீனில் ஒரு 5 மீனை சாப்பிட்ருப்பாங்க வீட்டில், பெரிய பெரிய மீன். மீதியெல்லாம் விற்றுருப்பாங்க, கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு. அந்த காசை எத்தனை நாள் சாப்பிட்ருப்பாங்க? ஒரு மாதமோ 2 வாரமோ 3 மாதமோ சாப்பிட்டுக்கலாம். இதுதான் அந்த வாழ்க்கை. ஆனால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது இப்போல்லாம் 10 நாளைக்கு தான். இப்போ 10 நாளைக்கு தான். ஆனால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது. நான் இதைத்தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணேன், சாட்சி சொன்னேன். நான் எங்கள் வீட்டு டெடிகேஷன் அன்றைக்கி எனக்கு வந்து 20 லட்ச ரூபா கிடச்சது வந்து 156 மீன் கிடச்ச மாதிரி. ஆனால் எனக்கு இதில் பெரிய சந்தோஷம் இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, இல்லைன்னு. ஏன்னா நம்ம நிறைய வாடகை வீடுகள் அலைஞ்சோம். ஒவ்வொரு வாடகை வீட்லையும் இப்போ இங்கெல்லாம் செடிப்பட்டில் இருக்கும்போது 10 வருஷம் கஷ்டப்பட்டோம். அந்த பக்கத்தில் இந்த அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு சொந்தமாக இருக்கிறது ஒரு வீடு கொடுத்தாரு, அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் அதோட பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க வர பேருக்கு, அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு பசங்க மணி நேரம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த சந்தோஷம் தான் நமக்கு பெருசு அப்படின்னு சொன்னேன். எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, குழப்பங்கள் வரும். ஊழியத்துக்கு வரும்போது, இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது பல விதமாக பேசுவாங்க. ஆனால் நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும். நமக்குள்ள ஒரு தெளிவு இருந்தால் தான் அந்த சோதனைகளை, அந்த குழப்பங்களில் வந்து நம்ம சரியாக இருக்கணும். அது ஒரு நோக்கம். ஒன்று வந்து சோதனை சோதிப்பார், தைரியமாக இருக்கணும், சகிக்கணும். இன்னும் வந்து குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்திலேயே நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். துன்பங்களை சகிக்க வந்து உற்சாகப்படுத்துகிறது. முக்கியமானது வந்து உபத்திரம் எல்லா கடத்துலேயும், அந்த உபத்திரம் எல்லா நாடுகள்லையும் வந்துருச்சு. உபத்திரவத்தில் வந்து சிலர் பின்வாங்கி போகிறாங்க. அப்படி பின்வாங்கி போகிறவங்க மேலே ஒரு பரிதாபம் வருது. பின்வாங்கி போகாதீங்க, நீங்கள் சோதனை நேரத்தில் தைரியமாக இருக்குது. இயேசுக்கு வந்த வராத சோதனை நமக்கு வரல, எனக்கு வராத சோதனை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 நோக்கம்: உபத்திரவம், குழப்பங்கள் மத்தியில், சோதனை மத்தியில் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதான் நோக்கம். இதில் மொத்தம் 5 அதிகாரம் இருக்குது. முதல் அதிகாரம் வந்து 5 அதிகாரத்தை நீங்கள் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையால் இயேசுடைய உயிர்த்தெழுதல் மூலம் கிடைத்த புதிய வாழ்க்கை. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிருக்குது. அது எப்படி கிடைச்சதுன்னா, ஆண்டோடைய வார்த்தை. அழிவில்லாத வித்துன்னு சொல்லி இவர் தான் எழுதியிருக்கிறார். பேதுரு தான். அப்பா அம்மா வித்து வந்து அழிவுள்ள வித்து. அப்பா அம்மா மூலமாக நம்ம இந்த பூமியில் பிறந்து அது அழிவுள்ள வித்து. ஆனால் இயேசு மூலமாக, ஆவியானவர் மூலமாக, வார்த்தை மூலமாக நம்ம மறுபடி உள்ள பிறந்திருக்கு. அது வந்து அழியாத வித்து. அதை பற்றி முதல் அதிகாரத்தில் புதிய வாழ்க்கை வந்து நமக்கு வித்து, அழியாத வித்துனால, ஆண்டோடைய வார்த்தையினால, ஆவியானவனால, எப்படி மரியாதை வயிற்றுக்குள்ளே இயேசு வந்து பிறந்ததுக்கு ஆவியானவர் காரணமாக இருந்தால், அதே மாதிரி நமக்குள்ளே இயேசு பிறக்கிறதுக்கு ஆவியானவர் காரணமாக இருக்கிறாரு அப்படின்னு அது எழுதுகிறார். 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மெய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழும் புது வாழ்க்கையின் வளர்ச்சி. நீங்கள் பிறந்துட்டீங்க, பிறந்தால் மட்டும் போதாது, வளரணும். இப்போ மறுபடி பிறந்துட்டோம், புதிய வாழ்க்கை கிடச்சிச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், சபைக்கு போகிறேன், தசமாக கொடுக்குறேன், போதுமா? உள்ளே வளரணும். அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறார், நீங்கள் பால் குடித்தா அப்படி குழந்தை வளரும். அது மாதிரி நீங்கள் வசனத்தினால பிறந்தீங்க, வசனத்தை நீங்கள் பால் மாதிரி குடிங்க அப்படின்னு சொல்லி 2வது அதிகாரத்தில் எழுதுவார். மெய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழணும். மெய்ப்பன்னா இயேசு தான் பிரதான மெய்ப்பர், நம்மளை மேய்க்கிறார் அவர். அதை நம்ம எப்பவும் மனசில் வச்சுருக்கணும். இந்த பூமியில் சில மெய்ப்பர்களை கொடுத்துருக்கிறாரு, அவங்க ஒரு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பிரதான மெய்ப்பனை நீங்கள் மனசில் வச்சு கட்டுப்பட்டு வாழ்ந்து வளர்ச்சி அடைகின்றாரு. அப்புறம் திருமண உறவு, மற்றவருடான உறவு, அதை பற்றி 3வது அதிகாரத்தில் எழுதுகிறாரு. 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய வாழ்க்கையின் பாடுகளும் இயேசுவோடு இணைந்த புதிய வாழ்க்கையின் பாடுகளும். பாடுன்றது வந்து இருக்குது. ஆனால் பழைய வாழ்க்கையில் நம்ம வயிற்றுக்காக பாடுபட்டோம். ஆனால் புதிய வாழ்க்கையில் வயிற்றுக்காக பாடுபடக்கூடாது. எதுக்காக பாடுபடணும்?
இயேசுடைய சீடராக வாழ்றதுக்காக, விசுவாசத்துக்காக, ஜனங்களுக்காக. மக்களுக்காக, சபைக்காக இந்த பாடுகள் தான் இருக்கணும். மற்றதெல்லாம் நான் வயிற்றுக்காக பாடுற பாடு இப்போ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான பாடம். 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசு கூட்டத்தாருக்கும் அவர்களை வழிநடத்தும் தலைவர்கள். இயேசு கூட்டத்தார்கள் சபை, அப்புறம் அவங்கள வழிநடத்துகிற தலைவர்கள், அவங்கள பற்றி 5ஆம் அதிகாரத்தில் இதான் மொத்தம் 5 அதிகாரம். அந்த சுருக்கமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே உள்ள காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு முடிக்கலாம். அடுத்த இதுக்கு போகலாம். இதில் என்ன இருக்கிறார்? முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தினால சுத்தம் பண்ணார். நம்ம மறுபடி பிறக்கிறதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது வந்து ரத்தத்தினால அந்த பழைய வாழ்க்கை கழுவப்படணும். எப்படி ஒரு அம்மா வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தைய ரத்தமும் ஒரு மாதிரி அழுக்கமாக வரும், அதை வந்து கழுவுவாங்களோ அதே மாதிரி இயேசுக்குள்ள நம்ம மறுபடி பிறக்கிற வாழ்க்கை வந்து ரத்தத்தால் கழுவப்படுதுன்றாரு. இயேசு உயிரோடு எழுப்புனதுனால தான் நமக்குள்ள இந்த புதிய வாழ்க்கை கிடைச்சு. இயேசு செத்ததோட முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா புதிய வாழ்க்கைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பேதுருதான் நேரடியாக பார்த்தவர், இயேசு சாகிறத பார்த்தவர், இயேசு கூட முன்னாடி இருந்தவர் உயிர்த்ததுக்கப்புறம் பார்த்தவர். இயேசு வந்து உயிரோடு எந்திக்காமல் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா புதிய வாழ்க்கையை பற்றி பேசுறதில்ல, அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. சோதிக்கப்பட்ட விசுவாசத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொண்ணாக வழங்குறோமோ, அதனால யோக சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். சிலர் வந்து கொஞ்சம் சோதனையிலேயே போதுண்டா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பெயர் புகழ் கிடைக்கும். சிலருக்கு அந்த சோதனையில் வந்து எவ்வளோ நாள் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் சகிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் போய் பல்ல கடிச்சு சகிச்சு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பின் வாழ்க்கை. அதனால தான் யோகுடைய முன்னிலைமை பின்னிலைமை. எதுக்கு முன்னிலைமை, எதுக்கு பின்னிலைமை? சோதிக்கப்படுவதற்கு முன்னிலைமை. யோகுடைய சோதிக்கப்படுவதற்கு முன்னிலைமை வேற, யோகு சோதிக்கப்பட்ட பின்னிலைமை வேற. இந்த பின்னிலைமையில தான் பெயர் புகழ் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சோதனையில் தோற்றுருவாங்க. தோற்றவங்களுக்கு இந்த பின்னிலைமையே கிடையாது. சோதனையை சகிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், சோதனையில் வந்து நம்ம வெற்றி பெறும் பொழுது தான் பின்னிலைமைன்னு ஒன்று இருக்குது. சோதனையை சகிக்கவே முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னா பின்னிலைமை இருக்குமா? இருக்காது. அதை பற்றி இது எழுதுறாரு. யோகு பேருக்கும் சோதனை வந்துச்சு, அவர் எல்லா சோதனையும் போனவர் தான். ஆனால் பின்னிலைமை அவர் புரிஞ்சு எழுதுறாரு. இப்போ வந்து பேதர் வந்து சும்மாலாம் போப்பாகலை. அவர் வந்து சபை தலைவனாக இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அடி வாங்கியிருக்கிறாரு, ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. அடி வாங்கிட்டு திரும்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்காரு. இஸ்ரேலில் அவங்க சொந்த சமுதாய தலைவர்களே பிடிச்சி அடித்தாங்க. அடி வாங்கிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் இவர்? இயேசுக்கு அடி வாங்குறது நல்லதுன்னு சிரிச்சுட்டே போகிறார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவர் தான் அவர். அதனால தான் அவருக்கு வந்து அந்த ஒரு இஸ்ரேல் சமுதாய சபைக்கு தலைவர்ன்ற ஒரு பேர்லாம் அவர் கிடைச்சி. ஸோ அந்த பெயர் புகழை பற்றி சொன்னார். இந்த பெயர் புகழ் ஆண்டோடைய மத்தியில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சோதனை எல்லாருக்கும் வரும், சோதனை நீங்கள் சகிக்கணும், அதை வெற்றி பெறணும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும்ன்றாரு. இந்த நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுற திட்டத்தை வந்து தூதர்களே பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா மனுஷங்க விழுந்து போன மாதிரியே தூதர்கள் விழுந்து போனாங்க. ஆனால் அவங்கள என்ன செய்யலாம்? ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு இயேசு அனுப்பல. இயேசு வந்து ஒரு தூதராக வந்திருப்பார் அப்படின்னா விழுந்து போன தூதர்களை காப்பாற்றிருப்பார். ஆனால் இயேசு ஒரு மனுஷனாக வந்ததுனால மனுஷங்க விழுந்து போன மனுஷங்களை அவர் காப்பாற்றுறாரு. அதனால தான் தூதர்களுக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறதை பார்க்கறதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நமக்கு கிடைக்காதவங்களுக்கு நம்ம கூட இருந்த லூசிபர் இப்படி விழுந்து போயிட்டான், அவன் ஆண்டவர் காப்பாற்றலை. ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க, அவங்க பிள்ளைங்களை இவர் இப்படி காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்றது இவர் எழுதுறாரு. அப்புறம் அலைபாயாத கட்டுப்பாடுகளோட மனசை எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் முதல் அதிகாரத்தில் இருக்குது. இந்த அவசரங்கள்லாம் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் புக் இந்த வாரம் கொடுக்கணும், பிரிண்டில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால முடியல. அடுத்த வாரத்தில் நிச்சயம் இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தகம் இன்னொரு புத்தகம் சரி. அப்புறம் விலை மதிக்க முடியாத மீட்பும் சிறப்பான எதிர்காலம், நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் அழிவே இல்லாத கடவுள் வார்த்தையால் கிடைத்த புதிய வாழ்க்கை, அவனுடைய வசனத்தினால தான் நமக்கு அந்த புதிய வாழ்க்கை கிடைச்சி. இந்த வசனத்தை தான் நம்ம முக்கியப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மெய்ப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழும் புதிய வாழ்க்கையின் வளர்ச்சியை பற்றி, முதல்ல வந்து பிறப்பு பற்றி, புதிய வாழ்க்கையின் துவக்கம், அதுக்கப்புறம் வளர்ச்சியை பற்றி எழுதுறாரு. வளர்ச்சிக்கு தேவையான என்னது? வசனத்தினால பிறந்தோம், வசனத்தினால தான் வளரணும். அதனால் பால் மாதிரி நீங்கள் குடிக்கணும். எப்படி பிறந்த குழந்தை பால் குடிக்க ஆசைப்படுதோ அது மாதிரி நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்க தியானிக்க நீங்கள் வளருவீங்க அப்படின்றாரு. நம்மளை வந்து சேர்த்து கடவுள் ஒரு கோயில் மாதிரி கட்டி எழுப்புறாரு. இயேசுவை நம்பி யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க தான் இப்போ கோவில் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. இயேசுவை நம்பாதவர்கள் உங்களை குற்றப்படுத்த முடியாதபடி வாழணும். மற்றவங்களை நம்மளை குற்றப்படுத்துவாங்க, தப்பாக குற்றப்படுத்தினா நீங்கள் சகிக்கணும். ஆனால் யாருமே உங்களுக்கு குற்றம் சொல்லாதபடிக்கு நீங்கள் வாங்கணும். இவங்களுக்கு வந்து நான் 20 லட்ச ரூபா வாங்கினது வந்து குடும்ப பேரில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என் மனசும் குத்தம்,
மற்றவங்களுக்கும் நான் பதில் சொல்லணும். ஆனால் எனக்கு எல்லாமே இருக்குது, லெட்டர்லாம் இருக்குது, தெரிவிச்சு எதுக்காக கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குனால எனக்கு மனசு இல்லை. அதாவது நம்ம இப்போ எடுத்து போடலாம், குடும்ப பேர் சொல்லி நான் அந்த காசை வாங்கலை, அது எனக்காக வீடு கட்டுறதுக்காக கொடுத்த காசு அப்படின்னு சொல்லி என்னால் தைரியம் சொல்ல முடியும். இது அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க உங்களை குற்றப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் வாழுங்க அப்படின்றது. மற்றவங்க குற்றம் சொல்லி நம்ம மனசு குதிச்சு அப்படின்னா எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறன்னு அர்த்தம். சண்டை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். அப்புறம் இயேசுவை மாதிரியாக வைத்து அவரை பின்பற்றி வாழுங்க. அவரை மாதிரியாக வச்சுக்கோங்க, வேறு மனுஷங்களை வச்சுக்காதுங்க. ஒரு வேலை மனுஷங்களை வச்சோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள குறைவு நமக்கும் வந்துடும். குறைவே இல்லாத ஒரு இயேசு தான். நமக்கு மாதிரியாக ஒருத்தரை வச்சணும், இவனை மாதிரி வாழணும் அப்படின்னா யார் வைக்கணும்? இயேசு தான் குறைவில்லாத ஒரு அவரை நீங்கள் வச்சு வாழணும். நம்ம பழைய வாழ்க்கை, வழி தவறின வாழ்க்கை, புதிய வாழ்க்கையில் வந்து நமக்கு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். பழைய வாழ்க்கையில் நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து நம்மளை கண்காணிக்கிறவர். இந்த கண்காணினா நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம எங்கே போகிறோம், யார்கிட்ட பழகுறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், இதெல்லாம் வந்து அவர் பார்த்துட்டே இருக்கார். அந்த கண்காணி அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அது வந்து வாட்ச்மேன் மாதிரி குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. நம்ம எங்கேயாவது தப்பாக போய் மாட்டிக்காமல், நம்ம ஆடுகளை பற்றி பார்த்தோம், ஒரு ஆடு போய் எங்கேயாவது போய் சிக்கக்கூடாது. அதனால தான் மேய்ப்பன் வந்து ஆடு மேலே கவனமாக இருப்பார். ஸோ இந்த ஆடு பின்மாறி போகிற மாதிரி இருக்குது, இந்த ஆடு வந்து விழுந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர், அதனால் நீங்கள் அவரை கண்காணிக்கிற இருக்கிறதுனால கவனமாக வாழுங்க அப்படின்றார். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண உறவு, மற்றவருடான உறவு. இங்கே தான் பெண்கள் அழகை பற்றி எழுதுகிறாங்க. இதை பற்றி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெந்தைக்கோஸ்தேக்காரங்க நகைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவர் எழுதுனதுனால தான். அவர் என்ன எழுதுறாருன்னா, நகையில அந்த அலங்கரிப்பை நீங்கள் பெருசாக, அதாவது காதில் மாட்டுறது, கழுத்தில் மாட்டுறது, தலையை இப்படி ஜோடிக்கிறது, அதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தாதுங்க. ஆனால் உள்ள ஒரு மனுஷன் இருக்குதா, அந்த உள்ளான மனுஷிக்கு வந்து சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவள் தான் அழகு அப்படின்ற மாதிரி அதை எழுதுறாரு. ஆனால் அதை வச்சு தான் நிறைய உபதேசங்கள் வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ளே போகிற அளவுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த உள்ளான அழகை வந்து உள்ளே இருக்கிற இந்த மனசு, உள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா, இந்த ஆவி வந்து அழகாகிறத பற்றி நீங்கள் கவனம் செலுத்தணும்னு சொல்லி எழுதுறாரு. கணவன் மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எழுதுறாரு. நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி பவுலுக்கு வந்து சொல்ல முடியாது, ஆனால் இவர் வந்து மனைவியோடு வாழ்ந்ததுனால ஒரு கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு எழுதுறாரு. ஒருவருக்கு ஒருவர் என்னென்ன கடமைகள் செய்யணும். நீங்கள் நன்மை செய்யணுன்னாலும் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, அதுக்குரிய பலன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் நோவா காலத்தில் தண்ணீரால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு, ஆனால் எல்லாமே அழிஞ்சாங்க. அதே மாதிரி கடைசி காலத்தில் நடக்க போகுது. தண்ணி வந்து ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். தண்ணி எப்படி நோவா காலத்தில் தண்ணினால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு, அது மாதிரி நீங்கள் ஞானஸ்நானம் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். ஆனால் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வராதவங்க அழிஞ்சு போயிடலாம். ஒரே தண்ணி தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்று, எல்லா குடும்பத்தையும் அழிக்கும். அதே மாதிரி இந்த நோவா காலத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி எழுதுறேன். ஸோ நம்மளுடைய குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா பேலைக்குள்ளே நோவா குடும்பம் அந்த மாதிரி ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே நம்ம குடும்பம் வரணும் அப்படின்றத முக்கியப்படுத்துகிறார். 4ஆம் அதிகாரம் பழைய வாழ்க்கையின் பாடுகளும் இயேசுவோடு இணைந்த புதிய வாழ்க்கையின் பாடுகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய வாழ்க்கையில் வயிற்றுக்காக பாடு, புதிய வாழ்க்கையில் விசுவாசத்துக்காக பாடு. இந்த ரெண்டு வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியும். கெட்ட ஆசைகளை அனுபவிக்கும் பழைய வாழ்க்கை போதும். பழைய வாழ்க்கையில் நம்ம கெட்டதெல்லாம் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்றார். கெட்டவைகளை அனுபவித்து வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கும். நம்ம என்ஜாய் பண்ணுறது வந்து நல்ல விதத்தில் என்ஜாய் பண்ணுறது இருக்குது, கெட்ட விதத்தில் என்ஜாய் பண்ணுறது. நல்ல விதத்தில் என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் கெட்ட விதத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு கணக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது. கடவுள் வந்து வரங்களை கொடுத்தது வந்து நம்ம ஒருத்தர் கொடுத்து உதவி செய்யறதுக்காக. மேய்ப்பனுக்குரிய வரனா உதவி பண்ணுங்க, ஆடுகிட்ட வாங்கி பாலை குடிக்கிறதுக்கு மட்டும் கவனம் செலுத்துறாங்க, உதவி செய்யுங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டப்படும் போது அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி அதை நடத்துகிறார். இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கைக்காக படும் பாடுகள் நன்மைக்கு. இப்போ நம்ம விசுவாசத்துக்காக இயேசு கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நம்ம படுற பாடுகளுக்கெல்லாம் ஒரு நன்மை இருக்குது. அதில் வந்து வயிற்றுக்காக படுற பாடலில் நம்ம பெருசாக நன்மையெல்லாம் இல்லை, ஆனால் இயேசுவோடு சேர்ந்து படுற பாடுகளில் நன்மை இருக்குது இருக்கிறார். இந்த 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கூட்டத்தார்கள் சபையார்கள் அவர்களை வழிநடத்தும் தலைவர்கள் சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு பாஸ்டாக இருந்தேன் அப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறேன் அப்படின்னா, நான் வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டி போதிக்கிறேன். சும்மா இப்போ வந்து பிரசங்கம் நல்லா நிறைய பிரசங்கம் நம்ம கேட்குறோம். நானே கூட நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சில பிரசங்கம் வாங்கிட்டு வந்து யோசிப்பேன், இந்த பிரசங்கம் நான் பண்ண மாதிரி நான் வாழலாம். சிலர் இப்போ விசுவாசத்தை பற்றி நிறைய பேசிட்டு வருவேன். போன சபையில் நினச்சேன், ஆனால் அதை பேசும்போதே உள்ளே இருந்து வந்துச்சு.
நான் வந்து வந்து உலகத்தில் தேவையானது எனக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் வந்து மாதம் மாதம் எவ்வளோ தேவையாக கொடுக்குறாரு, ஊழியத்துக்கு குடும்பத்தை பராமரிக்க எல்லாம் கொடுத்துறாரு. ஆனால் விசுவாசம் இன்னும் அந்தளவுக்கு விசுவாசத்தில் பணக்காரன் ஆகும். யாக்கோபில் வந்து 2ஆம் அதிகாரம் வந்து பணக்காரனை பற்றி பேசுது. இப்போ நிறைய யாக்கோபை பற்றி புஸ்தகத்தை பற்றி நான் பேச போகும்போது விசுவாசத்தை பற்றி பேசுவேன். நான் எனக்குள்ள ஆசை வந்து நானும் பணக்காரனாகணும். எதில் பணக்காரனாகணும்? விசுவாசத்தில் பணக்காரனாகணும். எல்லாரையும் பணக்காரன் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்குள்ள அந்த ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்ப்பேன் நான். அந்த ஆசை சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். போன வாரத்தில் அவன் சபையில் பேசும்போது, போன வாரத்துக்கு முதல்ல போன வாரம் அங்கே இருந்தேன். பேசும்போது என் வாயில் இந்த வார்த்தை வசனம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்து பேதுருவை பற்றி பேசுகிறேன் சொல்கிறேன் நான். பேதுரு பெரிய பணக்கார விசுவாசத்தில். எந்த சம்பவத்தை சொல்லலாம் நீங்கள்? பேதுரு வந்து விசுவாசத்தில் பெரிய பணக்காரன்னு சொல்லி எந்த சம்பவம் ஞாபகத்துக்கு இருந்தது? அவர் ட்ரெஸ்ஸில் வரலாமா வந்துச்சு. சரி, அது வந்து அவர் கூட அவர் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு, அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அந்த மாதிரி அது வேறு விஷயம். அவருக்குள்ளே இருந்தது கடலில் வந்து நடக்க ஆரம்பித்தது. சரி, அதில் ஆரம்பித்து தோற்று போனார். வேற வெள்ளியும் பொண்ணும் எங்கள் இடத்துல இல்லை. அவன் பிச்சைக்காரனை பார்க்குறான். பிச்சைக்காரன் பிச்சை கேட்குறான். இவர்கிட்ட பிச்சை போடுறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லை. அவன் நடக்க முடியாமல் உட்காந்து பிச்சை கேட்குறான். அப்போது சொன்னார், என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் எனக்குள்ளே யார் இருக்கா? ஏசு இருக்காது. ஏசு போய் நினச்சி நட. இதுதான் பணக்காரன். எனக்கு அந்த மாதிரி பணக்காரன்னு ஆசை. உங்களுக்கு ஆசை வருதான்னு தெரியல, எனக்கு ஆசை இருக்குது. அந்த மாதிரி பேசுனா நம்ம பணக்காரன். ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் இந்த அளவுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், இந்த பிரசங்கத்தின்படி நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமாக சொல்கிறார். அந்த வழிகாட்டுகிற தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணுவோம், அது வந்து வெறும் பிரசங்கம் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கிடைக்கணும், அதுக்கப்புறம் மக்களுக்கு கிடைக்கணுன்றதான். அப்புறம் கவலைப்படாமல் பொறுமையோடும் தாழ்மையோடும் வாழ்வுகளை நிச்சயம் உயர்த்துவார். தாழ்மை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், தாழ்ந்து இருக்கலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நேரத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். எங்களுக்கு கூட ராஜேஷ்னு ஒரு தம்பி இருந்தாப்புல, ஊழியத்துலேருந்து தம்பி தான். அவனுக்கு வந்து ஒரு 10,000 சம்பளம் கிடச்சி ஊழியத்துக்கு. ஆனால் அவருக்கு வந்து எனக்கு சம்பளம் போதாது, எனக்கு ஊழியம் வேண்டான்னு போயிட்டான். ஆனால் இப்போ வந்து திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ஊழியம் கொடுங்க, காசு கொடுங்கன்ற மாதிரி. அன்னைக்கு வந்து அது வந்து விட்டு போயாச்சு. அதாவது அந்த நேரத்தில் எனக்கு இப்போதைக்கு 10 கொடுத்துருக்குறாரு, இதை வச்சு நான் சமாளிக்கிறேன், இதில் நான் வந்து நல்லா ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்னையும் சேர்த்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு மனசு வரணும். அவங்கள தான் ஆண்டவர் உயர்த்துவார். நான் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை எதிர்பார்த்தான், ஆனால் என்ன இல்லை, பொறுமையும் தாழ்மையும் இல்லை. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் இப்போ அவனுக்கு வேறு ஆண்டவர் வேறு ஒருத்தரை கொடுத்துட்டாரு, இப்போ அவனுக்கு கிடைக்குது, பொறாமையாக இருக்குது. நமக்கு வந்து தாழ்மை பொறுமை இருக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் உயர்வை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இயேசுக்குள் உங்களுக்கு கிடைக்க போகும் சிறப்பான வாழ்க்கையை கிடைக்கான பெய்களின் தன்னை எதிர்த்து நிலையும் நமக்கு ஒரு வாழ்க்கை இயேசுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒருவேளை இந்த பூமியில் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், நித்தியத்தில் நிச்சயம் இருக்குது, பூமியிலே இருக்குது. யோகுக்கு பின்னிலம் இருந்த கூட நமக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சோதனை வரும். அதனால் அவனை நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. ஒருவேளை நோய் மூலமாக சோதிக்கலாம், பாவத்தின் மூலமாக சோதிக்கலாம், பயத்தின் மூலமாக சோதிக்கலாம், கவலை மூலமாக சோதிக்கலாம். நீங்கள் அவனை எதிர்த்து நின்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த சிறப்பான வாழ்க்கை கிடைக்கின்றார். இதுதான் 1 பேதுரு. 2 பேதுரு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து யோவானை பார்க்கலான்னு நினச்சேன், யோவான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் யோவான் பார்க்கலாம், இன்றைக்கி இது மட்டும் பார்க்கலாம். இது பேதுரு எழுதுனா 2வது கடிதம். முதல் கடிதம் எழுதிட்டாரு, 5 வருஷம் கழிச்சு 2வது கடிதம் எழுதுறாரு. கிட்டத்தட்ட இது வந்து இவருக்கு மரணம். எப்படி பவுல் வந்து தீமோத்திக்கு 2வது கடிதம் எழுதும்போது மரணத்தை கிட்ட வந்துட்டார், சாக போகிற நிலைமை. அந்த மாதிரி தான் பேதுருக்கு வந்து இந்த கடிதம் எழுதும்போது, 2வது கடிதம் எழுதும்போது கிட்டத்தட்ட மரணத்துக்கிட்ட வந்துட்டார். இங்கே எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா, கடவுளை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு தண்டனை இருக்கின்றார். கடவுளை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்க தப்பிக்கலாம் முடியாது. தப்பிக்க முடியாததுக்கு காரணம் சொல்வார். யாரெல்லாம் தப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க பழைய காலத்தில், அவங்களுக்கெல்லாம் எப்படி தண்டனை கிடைச்சிது அப்படின்றது வளர்க்குறாரு. ஆனால் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் தப்பாக சொல்லிக் கொடுக்காதுங்க, சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது. நீங்கள் வேறு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் கவனமாக இருங்கன்றது வந்து 2வது காரியம். இங்கேயும் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, அதை நீங்கள் இழந்துறாரு. இந்த 3 நோக்கம். தப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க,
அவங்களுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. அவங்க பின்னாடி போய் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மை நீங்கள் இழந்துடாது. 3 காரியத்தை பற்றி இந்த 2 பேர் எழுதுகிறார். மொத்தம் 3 அதிகாரம். 3 அதிகாரத்தில் 3 முக்கிய கருத்தை பார்க்கலாம். கடவுள் வார்த்தையை வெளிச்சம் மூலம் அவரை புரிந்து வாழும் பலனுள்ள வாழ்க்கை. இப்போ நம்ம நல்ல பலன் கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு வெளிச்சம் வேணும். எப்படி நல்லா படித்தவங்க இந்த பூமியில் நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்ல பதவி பட்டங்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஏமாத்தையும் சம்பாதிக்க இருக்காங்க, அதை பற்றி சொல்லலை. நல்லா படித்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கடவுளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு வெளிச்சம், ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கடவுளுடைய வெளிச்சம் நமக்கு வேணும். கடவுளுடைய வெளிச்சன்றது வசனத்தின் மூலமாக கிடைக்கும். ஸோ அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் படிக்காமல் கடவுள் புரியவே முடியும். வசனத்தை பைபிளை ஓடி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் 50 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, 300 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது. கடவுளை பற்றி நீங்கள் உபவாசம் இருக்கும்போது சரி, இருக்கும்போது கூட என்ன இருக்கணும். உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொல்லலை, உபவாசம் இருக்கணும். ஆனால் உபவாசம் இருக்கும்போது கூட என்ன இருக்கணும். வேதம் இருக்கணும். வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கணும். வேதம் மட்டும் இருக்கக்கூடாது, வேதத்தை தியானிச்சுட்டே இருக்கணும். அந்த உபவாசம் இருக்கும்போது ஆண்டர்கிட்ட பேசுவோம். ஆண்டர் நம்மகிட்ட எது மூலமாக பேசுவார், வசனம் மூலமாக பேசுவார். இது 2 நடக்கும்போது தான் நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்க நமக்கு வந்து அந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய எதிர்காலங்கள் வந்து ஒரு சிறப்புக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லுறாங்க. அதனால் வேதத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு கடவுளை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கணும். 2வது அதிகாரத்தில் என்னதுன்னா கடவுளை பற்றி தவறாக சொல்லிக் கொடுக்க இருக்கிறது. அவங்க வந்து இருள் உலகத்தில் செய்கிறவங்க. முதல் அதிகாரம் வெளிச்சத்தை பற்றி சொல்கிறார், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வெளிச்சம். 2வது வந்து இருள். இந்த இருள் எதை குறிக்குதுன்னா கடவுளை பற்றி தெரியாதவங்க, ஆனால் தப்பாக சொல்லி கொடுக்குறவங்க, அல்லது கடவுள்னு சொல்லி வேறு ஏதோ நினச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருள். அதனால தான் சாத்தானை வந்து இருளின் ஆதிக்கம், இருளின் தலைவன், இருள் உலகம் அப்படிலாம் சொல்லுவோம். சாத்தான், பேய்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து இந்த கடவுளை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாலே அவங்க எங்கே சிக்கியிருக்காங்கன்னா ஒரு இருளுக்குள்ளே, டார்க்னஸில் சிக்கியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பால் வந்து அழிய போகுது இந்த பூமி. எப்படி பழைய பூமி வந்து தண்ணீர்னால் ஆண்டவர் அழித்து புதுசாக்குனாரோ நவ காலத்துக்கு அப்புறம், இப்போ வந்து நெருப்பால் அழிக்க போகிறார். இந்த பூமி வந்து நெருப்பால் அழிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு. நெருப்பால் அழியும், அதுக்கப்புறம் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக போகுது அப்படின்றது 3வது அதிகாரத்தில் வருது. 3வது அதிகாரத்தில் உள்ள சொற்கங்கள் இதுதான். உள்ள உள்ளதை பார்த்து நம்ம முடிக்கலாம். நமக்கு கடவுளுடைய தயவுன்றது வந்து கிருபை தான் கிடைக்கும். கடவுளுடைய தயவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பொதுவாக நம்ம பெரிடிக்ஷன் சொல்லுவோம். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு கடைசியில் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய அது எதை குறிக்கிறது, அது இங்கிருந்து தான் வருது. அது கடவுளுடைய கிருபை, தேவனுடைய கிருபை அப்படின்றது. அது எப்படி கிடைக்குது நமக்கு? தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், கிருபை எப்படி நமக்கு கிடைக்குன்னா அவரை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தேவனுடைய கிருபை, தயவு கிடைக்கும் அப்படின்றத மன அமைதி, அது சமாதானம் கிடைக்கின்றது. கடவுள் வந்து அவரை மாதிரி வாழணும். நம்மளை கூப்பிட்டுருக்கிறார், நம்ம எல்லாருமே அழைச்சிருக்கிறார். அவர் நம்மளை அழைக்கும் போது என்ன நோக்கத்தில் அழைச்சாரோ நம்மளும் அவர் மாதிரி வாழணும். அவர் மாதிரி படைச்சார். ஆனால் அந்த சாயலை மனுஷன் இழந்து போயிட்டான். ஆதாம் ஏவாளை படிக்கும்போது அவர் மாதிரி தான் படைச்சார். ஆனால் அந்த சாயலை இழந்து போயிட்டோம். நம்மளாம் பிறக்கும் போதே அதை இழந்து பிறந்தோம். திரும்ப நம்மளை கூப்பிடும்போது நம்ம வந்து அவர் மாதிரி மாறணும், அவரை போல சாயலை அடையணுன்ற நோக்கத்தில் கூப்பிடுறோம். அப்படி நம்ம மாற மாற நமக்குடைய வாழ்க்கை வந்து பலன் தரும் வாழ்க்கையாக இருக்கும், வெறுமையான வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் வந்து இயேசு போல மாற மாற உங்கள் வாழ்க்கை வந்து சும்மாலாம் இருக்காது. யாருக்காவது எப்படியோ பிரயோஜனம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி இங்கே போகிறார். நான் சாக போகிறேன், நான் செத்தாலும் இந்த உண்மையை மட்டும் மறந்துடாதுன்றார். அடுத்த விஷயம் பேதர் வந்து எழுதும்போது, நான் எனக்கு வந்து மரணம் நெருங்கிடுச்சு, நான் செத்தா கூட நான் இது ஏன் உங்களுக்கு எழுதுறேன்னா நீங்கள் மறக்கக்கூடாது இதை அப்படின்றது. இயேசுவின் சிறப்பை நேரடியாக பார்த்ததும் கேட்டதும். இயேசு வந்து நேரடியாக பார்த்துருக்கிறாரு, மறுரூப மலையில் பார்த்தாரு. இயேசு சாகும்போது இவர் கூட இருந்திருக்கிறாரு, அடிக்கும்போது இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி விசாரணையில் இருந்திருக்கிறாரு. உயிர் திறந்து இயேசு பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்து சொல்கிறேன். நான் வந்து அவர் கூடவே இருந்தேன், நான் கூட வந்து பார்த்தது தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றாரு. பார்த்ததையும் கேட்டே தான் நான் வந்து சொல்கிறேன்றாரு. இந்த கடவுளுடைய வார்த்தை அது தேவ வசனம், வேத வசனம் வந்து நமக்கு வந்து இருளை போகும். எப்படி ஒரு சில கூட்டங்கள் வந்து கடவுள் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க இந்த இருளில் சிக்கியிருக்காங்க. ஆனால் நமக்குள்ளே இந்த வசனத்தை வாசிக்க கேட்க அந்த இருள் நீங்கும் அப்படின்னு. 2வது காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
கடவுளை பற்றி தவறாக சொல்லிக் கொடுக்குறவர்கள் இருள் உலகத்தில் சிக்கினவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தண்டனை நிச்சயம். அந்த தண்டனை எப்படின்னு சொல்லி சாம்பிள் சொல்கிறாரு. தூதர்கள் தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க, அவங்கள வந்து கட்டி வச்சிருக்கிறார், கட்டி ஒரு ஒரு குழிக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை, அவங்களும் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறாங்க அப்படின்றது. நோவா காலத்தில் வந்து எச்சரித்தார், தண்ணி மூலமாக அடைய போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கீழ்ப்படியில். அந்த மக்களையும் அவங்க வந்து பாதாளத்தில் போய் இருக்கிறாங்க, அவங்களும் இப்போ இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கின்றார். அப்புறம் சோதம் குமார நகர மக்களையும் வந்து ஆண்டவர் அழித்தார், நெருப்பினால் அழித்தார். இதெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி. நீங்கள் கடவுளை பற்றி என்ன வேணாலும் பேசலான்னு இல்லை, தப்பாக பேசினா அதுக்கு தண்டனை இருக்குது, அவங்க தண்டனையிலேருந்து தப்ப முடியாது. அவருக்கு பயந்து வாழ்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து சோதம் நகர மக்களை வந்து தேவன் அழித்தார். அங்கே தான் யார் வாழ்ந்தது? லோத்து வாழ்ந்தார். லோத்துவை காப்பாற்றுறது அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சு. இந்த பூமியில் கெட்டவங்களும் வாழ்கிறாங்க, நல்லவங்க வாழ்கிறாங்க. நல்லவங்கன்னா கடவுளுடைய பிள்ளைங்களும் வாழ்கிறாங்க. கெட்டவங்களை அழிக்கிறதுக்கும் அவருக்கு தெரியும், அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கும் தெரியும். இப்போது நம்ம ஊரில் வந்து அடிக்கடி இந்த மழை இறங்கி வரப்போகுது, மழை வந்துச்சு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம காப்பாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும். இங்கே நடந்த மாதிரி இங்கேயும் வரலாம், ஆனால் மற்றவங்களை அழிக்கிறதுக்கும் தெரியும், நம்ம தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கும் அவருக்கு. அதுக்கு உதாரணம் தான் லோத்து. சோதம் குமாரா வந்து தீயினால் அழியுது, ஆனால் அங்கே வாழ்ந்த லோத்து குடும்பத்தை அவருக்கு காப்பாற்றுறதுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளையும் அவரால் காப்பாற்ற முடியல. அதனால் மற்றவங்களுக்கு அழிவை பற்றி நிறைய பேசுவாங்க. யுத்தம் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, பல காரியங்களை பேசுவாங்க. நியூஸை கேட்டாலே இதுதான் வரும். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? என்ன காப்பாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும். நான் உடைய பிள்ளை, நான் உடைய சிறைக்குள்ளே இருக்கிறேன், கொரோனா வந்துச்சு, இருந்தாலும் நம்மளை காப்பாற்றினார் தானே. எத்தனையோ பேர் செத்தாங்க, நம்மளை காப்பாற்றினார். அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவர் தெரியுன்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணுங்கிறாரு. கடவுளை பற்றி தெரிந்தும் பழைய பாவ பழக்கங்களில் வாழ்ந்து போய் சேரும் இடம் இருள் உலகம். இப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த வெளிச்செல்லாம் கிடச்சிச்சு, ஆனால் பழைய வாழ்க்கையை விட முடியலை, அவங்க வந்து இருளுக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்கும் அந்த இருள் உலகம் தான், அந்த பாதாள குடி தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். 3ஆம் அதிகாரம். இங்கே தான் வந்து நெருப்பால் வந்து இப்போ இருக்கிற பூமி நெருப்பால் தான் அழியப்போகுது. நம்ம பார்க்குறோம், சூரியன் வந்து வெப்பம் கூடுது, கடல்லாம் உருகுதுன்றாங்க, பனிக்கட்டியெல்லாம் உருகுதுன்றாங்க, திரும்ப வந்து பூமியெல்லாம் மூடிடுன்றாங்க. அது உண்மையிலேயே ஆண்டவர் வந்து நெருப்புக்கு இடையே தான் வச்சுருக்கிறாரு இருக்கிற பூமியை. அதை பற்றி தான் 3ஆம் அதிகாரத்தில் வளர்க்குறாரு. ஆனால் புதிய வாழும் புதிய பூமியை நீங்கள் எதிர்பார்த்து வாழுங்க. உலகம் அழிஞ்சதோடு முடிய போகிறது கிடையாது, நம்ம செத்ததோடு அந்த வாழ்க்கை முடிய போகிறதும் கிடையாது, உலகம் அழிஞ்சதோட நம்ம வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. நமக்கு வந்து புதிய வானம் இருக்குது, புதிய பூமி இருக்கிற ஆசை உங்களுக்கு இருக்கட்டும். அதுக்கு உதாரணமாக தான் ஏற்கனவே தண்ணீரால் அழிக்கப்பட்ட உலகம் இப்போ நெருப்பால் அழியறதுக்கு வந்து காத்துட்ருக்கின்றாரு. நெருப்பு வந்து பூமி அழிக்கும், ஆனால் அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு புதிய வானம் புதிய பூமி வச்சுருக்கிறாரு. இயேசுவை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொண்டு அவருடைய வருகை ஆசையோடு எதிர்பார்த்து வாழுங்கள். நமக்குள்ளே வந்து இருக்க வேண்டிய ஆசையெல்லாம் அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் அவருக்காக வாழணும். அவர் வரும்போது நான் என் வேலையில் எனக்கு நியமித்த வேலைகளை செஞ்சு முடிச்சிருக்கணும், இந்த ஆசையோடு நீங்கள் வாழுங்க அப்படின்ற மாதிரி எழுதுகிறேன். ஸோ பேதில் எழுதுறது வந்து ரொம்ப கம்மி தான். முதல் புஸ்தகத்தில் 5 அதிகாரம், இந்த புஸ்தகத்தில் 3 அதிகாரம், மொத்தம் 8 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் நிறைய ஆழமான சத்தியங்களை அவர் எழுதியிருக்கிறார். இதில் எதாவது கேட்க விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் படிக்கலாம்னு நினச்சேன். இப்போதைக்கு நேரம் இல்லை, நல்லா பார்க்கலாமா? எப்படி கமிட்டி எப்போ ஆகும்? டீ வர வரைக்கும் பார்த்துலாமா? அது வந்து மொத்தம் 5 2 7 அதிகாரம் தான், சுருக்கமாக பார்த்துக்கலாம். பேதரை பற்றி, பேதர் எழுதின 2 கடிதங்களை பற்றி எதாவது கேட்க விரும்புகிறீங்களா? சந்தேகம் இருக்குதா? கேள்விகள், குழப்பங்கள்? இந்த யோவான் யார்? நம்ம யோவானை பற்றி என்ன பேசியிருக்கிறோம். இந்த யோவான் யார்? இயேசு 12 சீசரில் ஒருத்தர், அப்புறம் இயேசுக்கு க்ளோஸாக இருந்த 3 பேர்லேயும் ஒருத்தர். அதை விட இவர் தான் ரொம்ப க்ளோஸ். அந்த 3 பேர்லேயே க்ளோஸ் இவர் தான். ஏன்? இயேசுக்கு வந்து மொத்தம் இயேசுக்கு 72 சீசர் இருந்தாங்க, அது வேறு 12 சீசர் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த 12 பேரில் 3 பேர் க்ளோஸ், பேதுரு, இந்த யோவான், யாக்கோபு.
இந்த 3 பேர்லேயே இவர் தான் ரொம்ப க்ளோஸ் இயேசுக்கு. ஏன்? எல்லாத்துலையும் அவங்க 3 பேர் விட இவர் தான் சின்ன சின்ன. ஓகே, நீங்கள் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மாறன் அந்த 12 பேரில் வயசு கம்மி இவர் தான். அது ஒரு காரணம். வேறு ஏன்னா சின்னவங்களாக இருந்தாலும் செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. பொதுவாக ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேரில் வந்து கடைக்குட்டி ஒருத்தர் இருந்தாங்கன்னா எப்படி ஒரு வீட்டில் 5 பேர் 5 பிள்ளைகளில் கடைக்குட்டி மாதிரி ரொம்ப செல்லமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவர். சரி, ஒன்று மாற சொன்ன மாதிரி கரெக்ட். சின்ன வயசு 12 பேரில். வேறு எது இயேசுடைய க்ளோஸை காட்டுது? இது யோவான். ரொம்ப நெருங்கி இருப்பார் கூட. இவர் மார்பில் சாஞ்சவர். மற்றவங்களாம் கொஞ்சம் தொட்டு பேசுவாங்களா இருக்கும், இவர் வந்து படுத்தி பேசுகிறவர். இயேசு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். வேற பட்டு அப்படியே டீ குடிச்சிட்டே பேசிடலாம். நம்ம முடிச்சுட்டு அப்படி கிளம்புவோம். இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுட்டு கிளம்புறதுனால வேற என்ன ஞாபகம் வருது யோவானை பற்றி? டீ குடிச்சிட்டே பேசி முடிச்சிடலாம். இது 5 இது 7 அறியாங்க. வேற எது ஞாபகம் இல்லையா இந்த யோவானை பற்றி? ஒன்று 12 பேரில் வயசு கம்மி. இன்னொன்று வந்து இயேசு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். அதாவது நெருங்கி பழகினவர். அவர் கூட படுத்துருந்தது. அவர் மார்பில் கடைசி ராப்போஜன நேரத்தில் இவர் தான் மார்பில் சாஞ்சிருக்காரு. 12 பேர் சாப்பிட்டுருக்காங்க. இவர் தான் ரொம்ப அவர் மேலே படுத்துக்கிட்டு சாப்பிட்டுருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது எல்லாரும் யோவான்ட்ட தான் சொல்கிறாங்க, நீ கேளு, அவன் யாருன்னு கேளு, எவன் காட்டி கொடுப்பான்னு கேளு. இவர் தான் க்ளோஸை பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவர் தான் இயேசுக்கு கேட்டவர், அது யார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்ப்போம். வேறு ஏதாவது யோவானை பற்றி ஞாபகம் தான் சிறப்பான இல்லையா? இவர் இயேசு சாகும்போது 12 பேரில் ஒருத்தன் தூக்கு மாட்டி போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வயசுக்கு இயேசு சிலுவையில் தொங்கும்போது கூட இருந்தவர் இவர் தான். ஏன் சொல்கிறோம்? இதன் அடிப்படை சொல்கிறோம். ஆமாம், அவங்க அம்மா மரியாதை வந்து இந்த யோவான்ட்ட தான் ஒப்படைக்கிறார். இனிமேல் நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன், உன்னை இவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அம்மாட்டே சொல்கிறாரு. இவன்ட்ட என்ன சொல்கிறாரு, நீ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாரு. வேறு இந்த யோவானுடைய சிறப்புகள்ல இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். அதுக்காக பேசுகிறேன். கல்லறைக்கு பேதுருவும் யோவானும் ஓடுவாங்க, சேர்ந்து ஓடுவாங்க. உள்ளே போகாத ஒரு வேற பேதுரு உள்ள போவார். சரி, வேற ரத்த சாட்சியாக மறிக்காத ஒருத்தர் இவர்னு சொல்லுவாங்க. 12 பேரில் ஒருத்தர் தூக்கு மாட்டிட்டான். 11 பேரில் 10 பேர் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ரத்த சாட்சின்னு தெரியும்ல, கொல்லப்பட்டு சாகிறாங்க. இவர் மட்டும் இவர் வந்து இயேசுடைய தம்பி அவர் இல்லை, இவர் வேறு. இயேசுடைய தம்பி இவர் இல்லை. இவர் வந்து வெளியில் இவர் மீன் பிடிச்சவர். இயேசுடைய சீசர்கள் ஒருத்தர். இயேசு 12 சீசரில் தம்பி யாருமே இல்லை. புரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு தெரிந்தெடுத்த 12 பேர். இயேசு கூட இந்த 12 பேர் இருக்கும்போது அவங்க தம்பி மாதிரி இருந்தாங்க. 4 பேர் நம்பலை, இயேசு நம்பலை. இல்லை, கடைசியில் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த சந்தேகம் ஏன் யோவான்ட்ட ஒப்படைச்சாரு? என் தம்பிமார் இருந்தாங்க தானே, ஏன் ஒப்படைச்சாரு கேள்வி. என்ன பதில் சொல்லுவீங்க? பொறுப்பில்லாமல் செத்துறாங்க. அதான் கதை. இருக்காங்க, ஆனால் பொறுப்பு இல்லை. இன்னும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவங்ககிட்ட மரியாதை போனாங்கன்னா ஒருவேளை மரியாதைக்கு விசுவாசம் போயிடும். அம்மாவும் பல்லவத்துக்கு கொண்டு வர முடியாது. ஏசு அவங்க அம்மாவுக்கு பல்லவத்துக்கு கொண்டு வர முடியாது. சிக்கலாகிட்டு வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது அவங்க விசுவாசத்தில் இல்லை. அவங்க வந்து இயேசு வந்து கடவுளையும் மகனாக ஏற்றுக்கல, மேசியை ஏற்றுக்கல. இயேசு கேலி பண்ணுறாங்க. அம்மாவுக்குள்ள விசுவாசம் இருக்குது, மரியாதைக்குள்ள விசுவாசம் இருக்குது. அதனால் ஒரு விசுவாசிகள் ஒப்படைக்கிறது தான் முறை. வேற அவர் வந்து ஒரு கொதிக்கிற, இது வந்து வேதத்தில் எழுதலை, மற்ற சரித்திரத்தில் எழுதப்பட்டது. அவர் வந்து கொதிக்கிற எண்ணெயில் பொத்திக்கு போட்டாங்க, அவன் உயிர் போகலை. அதனால ஒரு நாடு கடத்திக்கிறாங்க. ஒரு தீவில் கொண்டு போய் தனியாக வேறு யாருமே இல்லாத ஒரு தீவில் கொண்டு போய் விட்டுறாங்க. அங்கே வச்சு தான் அந்த லெட்டர்லாம் எழுதி அனுப்புவார். வெளிப்படுத்தின விசேஷம் அங்கே தான் எழுதுகிறார் இவர். ஸோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இவர் வந்து ரத்த சாட்சியாக மறிக்காத ஒரு சீடு. மீதி 10 பேர் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. இவர் தான் வயசானதுக்கப்புறம் சாகிறார். அதனால் செத்தது வந்து இவங்க அண்ணன். அவர் பேர் என்னது? யாக்கோபு. பேதுருடைய அண்ணனே ஆந்திரேயா. இவருடைய அண்ணன் பேர் யாக்கோபு. யாக்கோபு தான் முதல்ல சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்.
அவருக்கு சிலர் சொல்லுவாங்க இந்த யாக்கோபும் இந்த யோவானுடைய அம்மா வந்து ஒரு நாள் வந்து இயேசு மரணத்தை பற்றி சொல்லும்போது இயேசு செத்ததுக்கப்புறம் அது இயேசு ராஜாவாவார். இயேசுக்கு லெஃப்ட் ரைட் யார் இருக்கணும்? ஒரு பக்கம் யோவான் இருக்கணும், இன்னொரு பக்கம் யாக்கோபு இருக்குன்னு சொல்லி இவங்க அம்மாவும் கேட்டவங்க இவங்களும் கேட்டவங்க. உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு நாங்கள் தான் இருக்கணும், நாங்கள் தான் பெரியாளாக இருக்கணுன்ற மாதிரி கேட்டாங்க. இவங்களும் ஒரு மாதிரி தடப்படலாம் பேசுகிறாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து பேர் இடி முழக்கத்தின் மக்கள்னு சொல்லி இயேசு பேர் வச்சு இடி மாதிரி பேசுகிறவங்க. இவங்க தான் வந்து இந்த ஒரு கிராமத்துக்கு சமாரிய கிராமத்துக்கு இயேசு போகிறாரு, அவங்க ஏற்றுக்கல. அப்போ வந்து வானத்துலேருந்து அக்கினி இறக்கி அடிக்கட்டுமான்னு கேட்டவங்க இவங்க தான். இவங்களை பற்றிலாம் எழுதியிருக்காங்க, நம்ம சேர்த்து பார்க்கும்போது தெரியும், இவங்களுடைய குணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் யோவானை பற்றி இவ்வளோ சிறப்புகள் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, நம்ம தியானிக்கலாம். இவர் எதுக்காக எழுதுகிறார் அப்படின்னா, நீங்கள் எங்கே கூட ஐக்கியமாக இருக்கணும். இங்கேயும் அந்த கள்ள உபதேசம் வந்துருச்சு, நிறைய பேர் வந்து இயேசு பற்றி தவறாக சொல்கிறவங்க பேசுகிறவங்க கூட சேர்ந்து போகிறாங்க. நீங்கள் எங்கள் கூட இருங்க, நாங்கள் தான் உண்மையான ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுக்காக இருக்கிறாரு. இயேசுவோடும் அப்பாவாகிய கடவுளோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும். எங்கள் கூட இருக்கும்போது தான் நீங்கள் இயேசு கூடயும் ஐக்கியமாக இருக்க முடியும், அப்பாவாகிய கடவுளோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றாரு. நம்முடைய சந்தோஷம் முழுமையாக இருக்கும், நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும் அப்படின்றாரு. இந்த 3 காரணத்துக்காக இந்த கடிதத்தை எழுதுறாரு. இதில் மொத்தம் 5 அதிகாரம். கடவுளத்தில் வந்து பாவம் இல்லை, ஆனால் அவர்கிட்ட உயிர் இருக்குது, நித்திய உயிர், நித்தியமாக வாழ வைக்கிற உயிர் இருக்குது அப்படின்னு முதல் அதிகாரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து சின்னவங்க யார், வாலிபர்கள் யார், முதியவங்க யார் அப்படின்றத பற்றி வளர்க்குறாரு. கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் பேய்களுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு 3ஆம் அதிகாரத்தில். 4ஆம் அதிகாரத்தில் கடவுளும் அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி வளர்க்குறாரு. இந்த அதிகாரத்தில் வந்து கடவுளோடு இணைந்து வாழும் வெற்றியுள்ள வாழ்க்கையை பற்றி வளர்க்குறாரு. முதல் அதிகாரம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற உயிர் வந்து நம்மளை வந்து நித்தியமாக வாழ வைக்கும். அந்த உயிர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இயேசு மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்றது எழுதுகிறாரு. கடவுளுக்குள்ளே வந்து நமக்குள்ளே பாவ சுபாவம் இருக்குது, ஆனால் கடவுளுக்குள்ளே என்ன இல்லை, பாவ சுபாவமே இல்லை. பாவ சுபாவமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரியுது, கஷ்டமாக இருக்கும். கடவுளுக்குள்ளே பாவ சுபாவமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இயேசு நம்ம கடவுளை பற்றி சொல்கிறோம், சரி இயேசுவை பற்றி சொன்னாலுமே தேவனால் பண்ணுறார். இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத, பாவம் சோதனை வந்துச்சு, ஆனால் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யலை. அவர் வந்து ஒரு மனுஷனாக இருந்து ஆவியானுடைய பலத்தினால பாவத்துக்கு விட்டு கொடுக்காம வாழ்ந்து காட்டினார். என்ன மாதிரி உங்களையும் வாழவங்களால் வாழ முடியுது. ஆனால் பிதாவை பற்றி நம்ம சொல்லும் போது அவருக்குள்ள என்ன இல்லை, பாவமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவமே இல்லை, குற்றம் குறையே இல்லை அவருக்குள்ள அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவர் நினைச்சாலும் தப்பு செய்ய முடியாது, புரியுதா? நம்ம நினச்சா தப்பு செய்யலாம், தப்பு செய்யாமல் இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், சில நேரம் தப்பு செஞ்சுருவோம். இந்த குணம் அவருக்குள்ளே இல்லை. இந்த குணம் எதை குறிக்குது அப்படின்னா, அவர் நினச்சா கூட என்ன செய்ய முடியாது, தப்பு செய்ய முடியாது. தான் தேவ சாயல். தூதர்கள் தப்பு பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணனால விசாரணை. இந்த நியாய தீர்ப்புன்னு எங்கே வருதுன்னா, தப்பு தப்பு அப்படின்ற தப்புன்னா தப்பு குடிக்கிறதுக்கு வந்து கட்டளை வேணும், நியாயம் இருக்கணும். இது தப்பு, இது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் தப்பு. டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, இது ஹெல்மெட்டு போடணும் போடக்கூடாது. சில ஊரில் போய் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டாலும் ஒன்று போடணும், அங்கே வந்து அது பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் ஹெல்மெட் போட்டால் தான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் அது செய்வது தப்பா இல்லையான்றது. அப்போது தப்பா இல்லையான்றது வந்து சட்டத்தின் அடிப்படையில், அதன் அடிப்படை தான் நியாய தீர்ப்புன்றது. ஸோ இதெல்லாமே அதோட சேர்ந்து தூதர்களுக்கு வந்து என்ன சட்டம் கொடுத்தான்னு தெரியல, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களையும் நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்ம தப்பை இயேசு மேலே போட்டார், சில தப்பை நம்மகிட்டே நியாயம் விசாரிக்கிறாரு. நித்தியத்தில் மற்றவங்க எல்லாருக்கும் விசாரணை. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பேசுகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் பொறுத்தவரையில் வந்து அவர் நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, தப்பு செய்ய முடியாது. தப்பு செய்யணுன்ற எண்ணமே அவருக்குள்ளே வராது. ஸோ இதுதான் ஆண்டோடைய சுபாவம் சொல்லி பார்க்கணும். பாவம் இல்லாதவர் அப்படின்னு பார்க்கணும். இந்த சுபாவங்கள் பார்த்திங்கன்னா இந்து கடவுள்கள் நீங்கள் எந்த இது எடுத்தாலும் சரி, மற்ற சமுதாய கடவுள் எடுத்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால் இந்த கடவுளுடைய ஒரு இது அவங்களுக்குள்ள கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள தப்பு செய்கிற சுபாவம் இருக்கும், அவங்களும் தப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு அந்த சுபாவமே கிடையாது. நீ அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் உண்மையான கடவுள் யாருன்னு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறுவர், வாலிபர், முதியவர். யார் சிறுவர்? சின்ன பிள்ளைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்னவங்க யார், வாலிபர்கள் யார்,
முதியோர் யார் இதை பற்றி விளக்குறாரு. நீங்கள் 1வது 2வது உள்ளேருந்து 6 வரைக்கும் வாசம் புரியும். நீங்கள் பால் குடிக்கிற மாதிரி இருக்கிறாரு. அது ஆக்கிரி ஓகே, அது வேறு. சின்னவங்க ஆகலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த யோகன் என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணோன்னே மன்னிப்பு கேட்கணும், உடனடியாக வரணும். பெரியவங்களானீங்கன்னா அந்த குணம் மாறும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நான் என் பிள்ளைய அடிக்கிறேன், அடித்து ஒரு 1/2 மணி நேரத்தில் கிட்ட வரும் என்கிட்ட. ஏன் வருது? அது பிள்ளை, அது தெரியாது தெரியாது, அது தப்பு. அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ நம்ம தப்பு பண்ணால் நீங்கள் வந்து பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறதுல குழந்தைங்க மாதிரி இருக்கும். தப்பு பண்ணுறது பண்ணக்கூடாது, அது வேறு. ஆனால் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா யோகா எழுதுறது அதுதான். நீங்கள் 2வது வாசிக்கமாக புரியும். தப்பு பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது, பின்னாடி அதோடைய விளைவுகள் இருக்குது. தப்பு பண்ணிட்டீங்கன்னு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்குறது. சின்ன பிள்ளையாக இருங்க, சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டுட்டு வந்துருங்க. பெரிய ஆளுமா நினச்சிட்டு அப்படியே தூரமாக இருக்குதாங்க. இப்போ நம்ம வந்து 5 வயசில் பிள்ளைய அடித்தா வந்து நம்மகிட்ட ஒட்டும். 15 வயசில் அடித்தா திரும்ப அதுதான் விஷயம். வாலிபர் வந்து வாலிபர்னா யார் வாலிபர்? ஆபிக்கரி வாழ்க்கையில் யார் வாலிபர்? ஆமாம், வாலிபர்னாலே பொதுவாக முறுக்கை காட்டுறது. இந்த முறுக்கை யார்கிட்ட காட்டணும்? நீங்கள் சாத்தாண்ட காட்டணும், பாவத்திட்ட காட்டணும். உன் முறுக்கை, வாலிபர் முறுக்கை நீ சாத்தாண்டையோ பாவத்திட்டே காட்டினேன்னா நீ தான் வாலிபர். அவனை ஏற்று நிற்கிறதுல உங்கள் திறமையெல்லாம் காட்டுங்க அப்படின்றார். காட்டினீங்கன்னா நீங்கள் வாலிபர். முதியோர்னா நம்மளாம் இல்லை நம்ம முதியர் சின்ன பிள்ளைக்கு ஒரு இது சொல்கிறாரு, வாலிபருக்கு ஒன்று சொல்கிறாரு, முதியோருக்கு ஒன்று சொல்கிறார். முதியோருக்கு என்ன சொல்கிறாரு? அறிந்திருக்குது தான். நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிங்களோ அந்தளவுக்கு வயசு. இங்கே வந்து வயசு கணக்கெல்லாம் கிடையாது. கடவுளை நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து முதியோர் அன்றைய பாரு. இந்த 3 காரியத்தை அவர் வளர்க்குறாரு. புதிய கட்டளைன்னு சொல்லி அன்பு தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. புதிய கட்டளைலாம் அன்பு தான். முதல் கட்டளையாக தான், 2வது கட்டளையாக தான், புது கட்டளையும் அன்பு தான். திரும்ப அதை எழுதுகிறார், சிறுவர், வாலிபர், முதியவர். அதுதான் அந்த முக்கியமான ஒரு கருத்து இல்லை. அப்புறம் உலகமும் கடவுளும். மேசியாவை போல வேஷம் அணிந்தவன், நான் தான் காப்பாற்றுறவன் அப்படின்னு சொல்லி மனுஷங்க நிறைய வருவாங்க. யாரையும் நம்பாதாங்க. இப்போதைக்கு நான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பணக்காரன் சொல்லிட்டு இருக்கான். யார் தெரியுமா? எலன் மாஸ்க். பரவாயில்ல, தெரிஞ்சிச்சு. சரி, எங்கெல்லாம் வந்து போலி மேசியா, நான் தான் காப்பாற்றுவேன், நான் நினச்சா காப்பாற்ற முடியும்னு சொல்கிறவங்கன்னா ஏமாத்துக்காரங்க. அவங்க நம்பாதுன்றாங்க. கடலை பற்றி உண்மைகளை புரிந்தவர்களும் கடலை பற்றி பொய் சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் கவனமாக இருங்க. இயேசு வரும்போது வெட்கம் இல்லாமல் அவரை சந்திக்கணும்னா என்ன செய்யணும்? இயேசு இப்போ வர்றாரு, அவரை பார்த்தா நமக்கு பயமாக வெட்கமாக வரக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம நீதி ஒரு பாவம் இருக்கக்கூடாது, நீதி இருக்கணும். பாவம் இருக்கக்கூடாதுன்னு பாவத்தை வந்து மறைச்சிருக்கணும். நீதியின் வஸ்திரம். அதாவது இங்கே வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க கூட பழகிட்டே இருக்கணும். நீ திடீர்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வெக்கமோ பயமோ ஏதோ வரும், ஆச்சரியமாக வரும். பழகிட்டே இருக்கணும். தினசரி இப்போ நானும் சந்திர பாஸ்கரும் தினசரி பார்க்கணும், பழகணும்னா அவர் பார்க்கும்போது எனக்கு வெக்க வருமா, பயம் வருமா? முக்கியமாக அதுதான். நீங்கள் பழகிட்டே இருங்க, அவர் கூட பழகிட்டே இருந்தீங்கன்னா அவர் பார்க்கும்போது திடீர்னு வர மாதிரி இருக்காது. இந்த இயேசு திருடன் வருகிற விதமாக வரப்போகிறார் அப்படின்னா, ஏன் திருடன் மாதிரி வரப்போகிறான்னா, அவர் கூட பழகாதவங்களுக்கு அவர் பார்த்தா யார் மாதிரி இருக்கும்? பழகிட்டு இருக்கவங்களுக்கு அது மாறிடும் அப்படின்றாரு. 3வது அதிகாரம், கடவுளுடைய பிள்ளைகளும் பேய்களுடைய தன்னுடைய பிள்ளைகளும். கடவுள் பிள்ளைகள் வந்து அவர் கூட சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்தம் இல்லாமல் பிறந்தோம்னா நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. கடவுளோடு இணைந்து வாழ்கிறவர்கள் தெய்வ குற்றம் செய்வதில்லை. நம்ம கூட சேர்ந்து வாழும்போது பாவம் பண்ணுறதுக்கு முடியாது. நம்மளால் எங்கே பாவம் பண்ணுவோம், எங்கே தப்பு பண்ணுவோம்னா அவர் கூட ஒரு உறவு போயிருக்கும். சும்மாலாம் பாவம் வராது. அவர் கூட பழகிறத நிறுத்திப்போம், வசனத்தை வாசிக்கிறத நிறுத்திப்போம், சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திப்போம். இந்த மாதிரி எதாவது நிறுத்திட்டு அவர் கூட கொஞ்சம் தூரம் ஆகிட்டே இருக்கும். அங்கே தான் பாவம் வரும். அதனால் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் துணிஞ்சு பாவம் செய்ய முடியாது. பழகிட்டே இருங்க அப்படின்றது தான் நோக்கம். கடவுளுடைய பிள்ளைகளும் பேயுடைய தன்னுடைய பிள்ளைகளும் பிரித்து பார்க்குறோம். கடவுளோட பழகிறவங்க, இயேசுவோட பழகிறவங்க அவருடைய பிள்ளைகள் அவர் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. பேயுடைய பிள்ளைகள் வந்து அவங்க குணத்தில் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க குணத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க. கடவுளுக்குரியவர்கள் அன்பு காட்டுகிறாங்க. கடவுள் அன்பு மற்றவர்களுக்கு உயிரும் கொடுக்க வைக்கும். அந்த கடவுளுடைய அன்பு வந்துச்சு அப்படின்னா, எப்படி ஸ்தேவான் சாகிறதுக்கு தயாரானவர், பேதுரு எல்லாருமே செத்தாங்க. அந்த அன்புனால தான் அவங்களாம் சாகுறாங்க. அந்த மாதிரி கடவுளுடைய அன்பு வந்து உயிரும் கொடுக்க வைக்கும். நம்ம மனசாட்சி சுத்தமாக இருந்துச்சுன்னா கடவுளோட நெருங்கி பழக வைக்கும். மனசாட்சி குத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் கடவுளோட ஃப்ரீயாக நம்மளால் பழக முடியாமல் இருக்கும். கடவுள் நம்மளோட இருக்கிற என்பதை புரிந்து வாழும் வாழ்க்கை, இதெல்லாம் அவங்க உள்ள வளர்க்குறாரு. கடவுளுடைய பிள்ளைகள், பேய்களுடைய பிள்ளைகள், பேய்களுடைய தகுந்த பிள்ளைகள் சொல்லி வளர்க்குறாரு. 4வது அதிகாரத்தில் திரும்ப தான் கடவுளும் அவருடைய பிள்ளைகளும்
சரியான கருத்தை சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, தப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க. அது நீங்கள் கவனமாக இருங்க. கடவுள் அன்பானவர், அவருடைய பிள்ளைகளும் அன்பானவர். நீங்கள் கடவுளை பிள்ளைகளை புரிஞ்சுக்கணும்னா அன்பு காட்டணும், உண்மையான அன்பு காட்டணும். சில வேஷம் போடுவாங்க, உண்மையான அன்பு காட்டினா அவருடைய பிள்ளைகள்ன்றது புரிஞ்சுக்கலாம். அன்பு கடவுளை தைரியமாக சந்திக்க வைக்கிறது, அன்பு இல்லாமல் பயத்தோடு வாழ, அன்பு இல்லாமல் பயத்தோடு வாழ வைக்கிறது. நம்ம ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறோம், அந்த அன்பில் இருக்கிறோம், அது வந்து நமக்கு வந்து தைரியமாக அவரை சந்திக்க வைக்கும். தூரமாக இருக்கிறோம், பயந்து அவரோட பழகுறோம், மனசாட்சியில் குத்துது அப்படின்னா பயத்தோடு தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். உறவே வந்து பயத்தோடு தான் இருக்கும் சொல்லி வளர்க்குறாங்க. 5ஆம் அதிகாரம், அவரோட சேர்ந்து வாழும்போது வெற்றி இருக்குது. பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் வெற்றி இருக்குந்தார். கடவுள் நமக்காக செய்வதை நம்பி அவர் கட்டளை கீழ்ப்படுத்தி உள்ளாலும் வெற்றியில் வாழ்க்கை. அவர் நமக்காக செஞ்சதை நம்புறது ரொம்ப முக்கியம். அவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நமக்கு வெற்றி கிடைக்குது. இயேசு கடவுளுடைய மகன் சொல்லி ஒரு 3 காரியம் உறுதி செய்து, தண்ணி, ரத்தம், வார்த்தை அப்படின்னு சொல்லி வாழ்க்குவார். இயேசுவோடு இணைந்து வாழ்வுக்கு கிடைக்கும் அழியாத உயிர். நம்ம இயேசுவோட சேர்ந்து வாழும்போது உடம்புல உயிர் போகும், ஆனால் அந்த நித்திய ஜீவன் வந்து நமக்குள்ள மாறாமல் இருக்கும் அப்படின்றாரு. கடவுளுக்கு நம்ம அவரோடு சேர்ந்து வாழும்போது நீங்கள் கேட்குறது கிடைக்கின்ற ஒரு உறுதி கிடைச்சு. நேரத்தில் பல காரியங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஒன்று நடக்குது, இன்னொன்று நடக்கலை. அங்கே வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு, நீ ஆண்டவரோட இன்னும் நெருக்கமாக வாழணும். நீ நெருக்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் இதை கேட்டு அவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு உறுதி கூட உங்கள் மனசில் வந்துடும் அப்படின்றார். அப்புறம் 5:5 பார்த்தீங்கன்னா, காலங்களுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை உயிரை இலக்கச்சின்னு போச்சு. சில பாவங்கள் வந்து மன்னிப்பு கிடைக்கும், ஆனால் ஒரு சில பாவங்கள் இருக்குது, அது வந்து இந்த உயிரை எடுத்துடும், நித்திய ஜீவனையே எடுத்துடும். அந்த மாதிரி தப்பை நீங்கள் செய்யுங்க. இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை வந்து கேவலமாக பேசுகிறது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படுறது, அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை, அது வந்து நித்திய ஜீவனை எல்லாத்தையும் செய்யும் அப்படின்னு நடக்கிறார். இதுதான் 1 யோவான். 2 யோவான் வந்து சின்ன ஒரு அதிகாரம் அதுதான், இப்போ 15-13 வருஷம் தான் இருக்குது. 2 யோவான் ஏன் எழுதுறாங்கன்னா, சகோதர அன்பு முக்கியத்துவம் வளர்க்குறாரு திரும்ப. அப்புறம் கடவுளுடைய கட்டளை அன்புன்றது திரும்ப சொல்லுவார். தவறாக சொல்லிக் கொடுக்குறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நோக்கம். இதுலேயும் திரும்ப வளர்க்குறாரு. கடவுளை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடைய கிருபை அனுபவிக்க முடியும், அவருடைய தயவை அனுபவிக்க முடியும், சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. இந்த கட்டளைன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து பழைய பாட்டுக்கு வந்து 600 செல்ற கட்டளை, நமக்கு ஒரே ஒரு கட்டளை அன்பு தான். கடவுள் மேலே அன்பாரு, மற்றவங்க மேலே அன்பாரு அப்படின்றதுக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிறாரு. அதுதான் திரும்ப எழுதுறாரு. இந்த அன்பை பற்றி நிறைய எழுதின ஒரு யோவான் தான். அவர் இயேசுடைய அன்பு நேரடியாக பார்த்தவர், அன்பு அனுபவிச்சவர் சொல்லி பார்க்கணும். அப்புறம் இயேசு சொல்லிக் கொடுத்தது மட்டும் நீங்கள் மற்றவங்க சொல்லிக் கொடுங்க, மற்றவங்க சேர்த்து சொல்லிக் கொடுக்க ரொம்ப ட்ரை பண்ணாதுங்க. இந்த உலகத்தில் சில ஞானங்கள் இருக்கும், உலகத்தில் மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சேர்த்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தாரு அதை மற்றவங்க பின்பற்றி மற்றவங்க சொல்லிக் கொடுக்கின்றார். அப்புறம் இவங்களை பார்த்து உங்களை நேரடியாக பார்த்து உங்கள்கிட்ட பேசணும், மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் சின்ன சின்ன புத்தகம் தான். 3 யோவான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வருஷம் தான் இருக்குது. இதோடைய நோக்கம் இந்த சாவட்டி மறந்துடுங்க. கடவுளை பற்றி உண்மையில் வாழ்கிறவர்கள் ஒருவருக்கு உதவி செய்வார்கள். இது வந்து கயாசு அப்படின்னு ஒருத்தருக்காக எழுதுறாரு. எப்படி பவுல் வந்து யாருக்கு எழுதுறாரு, பிலமோனுக்கு எழுதுறாரு. அதே மாதிரி தான் அந்த பிலமோன் வந்து பவுலுக்கு நிறையா மினிஸ்ட்ரி பார்ட்னர், பண உதவியெல்லாம் செஞ்சவர். இந்த யோவானுக்கு வந்து இந்த கயாசு வந்து உதவிகள் செஞ்சதுனால அவருக்காக எழுதுறாரு. இப்போ உனக்கு வந்து உள்ளான மனுஷன், அதாவது ஆண்குறி வாழ்க்கை நீ நல்லா இருக்கிற, அதே மாதிரி உடம்புலையும் சுகம் இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னார். கடவுளுக்கு சேவை செய்வர்களுக்கு செய்கிற உதவி, அவர்கள் சேவை நமக்கு ஒரு பங்காளினா அவங்களுக்கு தெரியல. தமிழில் பங்காளி அப்படின்னா அண்ணன் தம்பியை பங்காளின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஊரில் போய் சொல்லி ஊழியம் செய்கிறேன், சபையை கட்டுறேன். ஆனால் இன்னொருத்தர் எனக்கு உதவி செய்கிறவர் வந்து எங்கள் ஒருத்தர் இருக்கிறார். நான் சொன்ன வீடு கட்டுற காசு கொடுத்தாரு, அவங்க பெரிய வேலை செஞ்சவங்க, அவர் ரிட்டையர்டான காசு தான் எனக்கு கொடுத்தாரு. இப்போ அவர் வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சார். அப்போ நான் செஞ்ச ஊழியத்தில் அவர் பார்ட்னர் ஆகிட்டார். இப்போ வந்து இதில் என்ன நடக்கு அப்படின்னா, அவர் கொடுத்து எனக்கு 20 லட்ச ரூபா. நான் என் குடும்பத்துக்கு ஒரு 20 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன். இந்த 20 வருஷம் ஊழியத்தில் அவருக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒரு ஷேர் கிடச்சிச்சு. அவர் வந்து செய்யலை, இன்னும் பார்க்கவே இல்லை. நான் அவரை பார்த்ததில்லை, நேரடியாக பார்த்ததில்லை. எனக்கு பணம் கொடுத்தவரை அவங்க இங்கே வந்தவங்களும் கிடையாது. இல்லை நேரடியாக பார்த்துருக்கோம் தடவை, ஆனால் இங்கே வந்தவங்க கிடையாது. பெங்களூருக்கு வந்தாங்க, பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஆனால் இந்த 20 வருஷம் ஊழியத்தில் நாங்கள் அங்கங்கே அலைஞ்சு தெரிஞ்சோம், வீடு கிடைக்காம வாடகை வீட்டில் அங்கங்கே இருந்தோம். ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு வீட்டை கட்ட வச்சதுனால என்ன ஆகிட்டாருன்னா பார்ட்னர் ஆகிட்டார். அதே மாதிரி யோவான் வந்து அடிபட்டிருக்கிறார், உதப்பட்டிருக்கிறார், உதவி செஞ்சுருக்கிறாரு. இந்த கயாசு வந்து இவருக்கு உதவி செஞ்சவர். யோவான் செஞ்ச ஊழியத்தில் இவருக்கு ஒரு ஷேர் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் பணம் கொடுக்க வந்து நிறைய பேர் வெள்ளக்காரன் பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து சும்மாலாம் கிடையாது.
அவங்களுக்குரிய பலன் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், நித்தியத்திலும் கிடைக்கும். அந்த நோக்கத்தில் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத பற்றி வருகிறார். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறவன் கடவுளை பற்றி புரியாதவன், நன்மை செய்கிறவன் கடவுள் புரியும். நீ எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த சபையில் வந்து இந்த யோவானை வந்து தப்பாக பேசுகிறவங்க இருந்தாங்க. பேரெல்லாம் எழுதியிருக்காரு இதில். அவனுடைய எச்சரிக்கையாரு, இமோந்திரின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து சரியான ஆள் கிடையாது, அவன்கிட்ட நீ எச்சரிக்கையாரு சொல்லி நடக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு ஊழியத்தை இருக்கிறவங்க, தப்பாக பேசுகிறவங்க, குழப்பம் பண்ணுறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கிறார். உடனே நான் நேரடியாக பார்த்து பேசணுன்றாரு. இப்போ தான் இதில் எழுதும்போது ஒரு தனியாக ஒரு தீவில் இருக்கிறார், நாடு கடத்தப்பட்டு அங்கேருந்து அந்த 3 கடிதத்தை எழுதுறான்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தையும் இவர் தான் எழுதுனவர். ஸோ இதோட முடியுது. வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நான் முடிச்சுட்டேன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை. யோவானை பற்றியும் பேதுரை பற்றியும். பேதுரு 2 கடிதம் எழுதினார், யோவான் 3 கடிதம். யோவான் வந்து ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு, ஒரு வெளிப்படுத்தின விஷயம் எழுதியிருக்கிறாரு. வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இதுலேருந்து புரிஞ்சா எல்லாம்? மரணத்துக்கு எதாவது பாவம் இருக்குங்க. பாவம் வேதத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டது வந்து பரிசுத்த ஆவியை அவமானமாக பேசுகிறது தான். ஆனால் அதோடு சேர்ந்து என்னென்ன இருக்குன்னு நமக்கு அவ்வளோவா தெரியல. எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மனுஷன் வேறு ஏற்றுப்பார். நீ கடைசியில் நீ வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம், நமக்குள்ள ஒரு உணர்வு வருது, நான் ஆண்டவருக்கு பிடிக்காமல் எல்லாம் செஞ்சுட்டேன், நீ மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே அடிச்சிடுவார். அவ்வளோதான். இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி சுத்திகரிச்சிடும். ஆனால் ஒரு சில காரியங்கள் இப்போ வந்து எந்த இடத்துல சொல்லாருன்னா, இயேசு வந்து ஒரு பேயை விரட்டுறாரு, இவனுக்குள்ளே பேயுடைய தலைவன் இருக்கிறான், பெயல்செபூல் இருக்கிறான், அதனால தான் இவன் பேயை விரட்டுறான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட தப்பாக பரப்புகிறாங்க இந்த விஷயத்தை. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் கொடுத்த வல்லமை வச்சு தான் நான் அந்த பேயை விரட்டுறேன். ஆனால் இவங்க தப்பாக சொல்கிறாங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே எப்படி சொல்கிறாங்க, பெயல்செபூல்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிடுவார், இந்த மாதிரி பேசினா மன்னிப்பு கிடையாது. இதுதான் மன்னிப்பு இல்லாத பாவம். வேறு வெளிப்படையாக வந்து சொல்லப்படல. மன்னிக்க முடியாத பாவங்கிறது வந்து வேறு லிஸ்ட்டில் எதுவுமே கிடையாது, மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாரு. இந்த பாவத்துக்கு இந்த ஏன் கிடையாது அப்படின்னா, என் தப்பை உணர்த்தணும் அப்படின்னா ஆவியானவர் தான் உணர்த்தணும். ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா நம்ம பண்ண தப்பை உணர்த்தணும் ஆவியானவர் தான். நீ வந்து ஆவியானவர் எதுக்குற, ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளலை, ஆவியானவரை எதுக்குற, எப்படி அவரால் உன் தப்பை உணர்த்த முடியும்? அப்புறம் எப்படி உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்? உணர்த்தப்பட்டால் தானே மன்னிப்பு கேட்பேன். ஸோ இதுதான் அதில் அடங்கியிருக்கிற சத்தியம். இப்போ வந்து ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, எதிர்த்து நிற்கிறவங்க உணர்வுக்குள்ளே வரமாட்டாங்க. பண்ண தப்பு வந்து தப்பு. நாங்கள் காலை கூட கும்பிட்டு சொல்லும்போது ராஜேஷ்க்கு ஒரு உணர்வு வரணும். நான் வந்து 1 வருஷம் ஆச்சு அவன் பேரை வந்து குரூப்பில் ஏன் வச்சுருந்தேன் அப்படின்னா, வருவான், நான் வந்து அன்னைக்கு சம்பளம் 10லன்னு ஊழியத்தை விட்டுட்டு போனேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் தான் நான் அந்த குரூப்லேயே வச்சுருந்தேன். ஆனால் அந்த உணர்வு வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ உணர்வு வரலன்னா என்ன செய்யுது? இந்த உணர்வை கொடுக்குறவர் ஆவியானவர். இப்போ அந்த ஆவியானவரே எதுக்குறாங்க அவங்க. அதனால தான் பிரச்சனை அவங்களுக்கு. இந்த வந்து மன்னிக்க முடியாத பாவம் உண்மை கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஒரு தப்பை உணர்த்துறதுக்கு ஆவியானவர் வேணும். இந்த ஆவியானவர் எதிர்த்து நிற்கும் போது எப்படி அவர் உனக்கு உணர்த்துவார், எப்படி நீ வந்து உணர்வடைஞ்சு மன்னிப்பு கேட்ப, மன்னிப்பு கேட்டாத்தானே அவருக்கு திரும்ப ஒன்றா கழுவ முடியும். ஸோ இதெல்லாம் தான் அதில் அடங்கியிருக்கு. ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நம்ம முடிச்சலாம். அப்போ நம்ம கிளம்பலாம். ஒரு 4 பேர் கூட வரலாம். மீதி ஆட்டோவில் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு அவருக்கு சந்தோஷம். சசி ஜாம் பண்ணிங்களா?